وقصر وتمم بالخير وبك نستعين يا فتاح. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ما أصاب من مصيبة في الأرض ولا في أنفسكم إلا في كتاب من قبل أن نبرأها إن ذلك على الله يسير. وقال الله تعالى في موضع آخر: فإذا جاءتهم الحسنة قالوا لنا هذه وإن تصبهم سيئة يطيروا بموسى ومن معه ألا إنما طائرهم عند الله ولكن أكثرهم لا يعلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: من أتى غرافا فاسأل له عن شيء لم يقبل له صلاة 40 ليلة. رواه مسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்திற்கு ஒரு அறுவடையாக வந்துதித்த அன்னலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியொழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹ்மத்தும் கிருபையும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த மாதாந்திர பயானுடைய இன்றைய தினத்தினுடைய தலைப்பு இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் மூட நம்பிக்கை என்ற தலைப்பை தெரிவு செய்திருப்பதற்குரிய காரணத்தை தாங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த விஷயத்தில் பழகி போன நாம், ஊறி போய்விட்ட நாம், ஆகையினால் இந்த விஷயத்தை பற்றி எதற்காக வேண்டி இந்த தலைப்பை எடுத்துக் கொள்ளப்பட்டது என்ற விவரத்தை பற்றி நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். இரண்டாவது விஷயம் நமக்கு நன்கு தெரியும். சஃபருல் முதஃபர் என்று சொல்லக்கூடிய இந்த புனிதமிக்க இந்த மாதத்திலே, அதுவும் 21வது தினம் திரை கடந்துவிட்ட இந்த நேரத்திலே, சஃபரை வைத்து தொன்று தொட்டு இந்த மாதத்தை குறிப்பிட்டு சில பழக்க வழக்கங்களை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம். இதற்கும் மார்க்கத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டிய நல்ல தருணத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலும் இந்த தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகையினால் அல்லாஹ் தஆலாவினுடைய நிஅமத்துகள், அருள்கொடைகள் நம் மீது ஏராளமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே, இந்த நேரத்திலே அல்லாஹ் நம்மை பல படைப்பினங்கள் இருப்பதற்கு மத்தியிலே மனிதனாக படைத்து அந்த மனிதனிலும்
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய தௌஹீத் என்று சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடிய மனிதனாக ஆக்கி அதிலும் சிறப்பு வாய்ந்த எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹாபிஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலிருந்தும் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றார். இது அல்லாஹ் தஆலா நம் மீது செய்த அருள் கொடைகளில் ஏராளமான அருள் கொடைகளில் சிலவையாகும். அதுவும் மிக பிரதானமானதாகும். ஆகினால் இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு நிலையை பெற்றுக்கொண்ட நாம் ஒரு சங்கை மிக்க மார்க்கத்தில் கொள்கை பிடிப்பாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நமக்கென்று ஒரு வழிமுறை, நமக்கென்று ஒரு மார்க்கம், நாம் வாழ்வதற்கென்று சில வழிமுறைகளை வகுத்து தரக்கூடிய குர்ஆனையும் ஹதீஸையும் அம்பியாக்களையும் அல்லாஹ் தஆலா அருளி இருக்கின்றான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நமது வாழ்க்கையினுடைய நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்கு, நமது வாழ்க்கையை சரியான முறையிலே அமைத்துக் கொள்வதற்கு, வாழ்க்கை சரியான முறையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றதா என்பதை பார்ப்பதற்கும் குர்ஆன் ஹதீஸை அளவுகோலாக வைக்க வேண்டும். இந்த குர்ஆன் ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறை நமக்கு அளவுகோலாக இருக்க வேண்டும். ஒவ்வொன்றிற்கும் ஒரு அளவுகோல் இருந்தது என்று சொன்னால் தான் அதனுடைய உண்மை நிலையை நாம் கண்டறிய முடியும். அது எப்படி என்று தெரியவில்லை என்று சொன்னால், உதாரணத்திற்கு ஒரு பொருள் இருக்கின்றது, அந்த பொருளுடைய எடையை நாம் கணிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கென அளவுகோலாக தராசை நாம் பயன்படுத்த வேண்டும். நிறுத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தராசை, அளந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய உபகரணம் ஸ்கேல் போன்றவற்றை இப்படி வைத்து நாம் அதை அறிந்து கொண்டு அதனுடைய அந்தரங்க நிலையை, அதனுடைய நிலையை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நாம் பெறுகின்றோம். இதே போன்று ஒவ்வொன்றும் வெளிப்படையாக சொல்ல போனோம் என்று சொன்னால், தங்கம் இருக்கின்றது, தங்கத்தை அதனுடைய உண்மையான தரத்தை அறிந்து கொள்வதற்கு காலத்திற்கேற்றவாறு கருவிகளை பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு காலத்திலே தங்கத்தை முறுக்கி எடுத்து சொல்வார்கள், இதிலே தங்கம் இவ்வளவு இருக்கின்றது, வெள்ளி இவ்வளவு இருக்கின்றது, பித்தளை இவ்வளவு இருக்கின்றது என்று பார்த்து உருக்கி சொல்லக்கூடிய ஒரு காலம் இருந்தது. காலம் கடந்தோடியது. சில காலங்கள் கடந்ததற்கு பின்னால் தங்கத்தை உரசி பார்த்து சொல்வார்கள். அதற்கென ஒரு கல்லை வைத்திருப்பார்கள். ஒன்று ஏமாற்றுவதற்காகவும் இருக்கலாம், மற்றொன்று நிலையை அறிந்து கொள்வதற்காகவும் அது பயன்படுத்தப்பட்டது. காரணம், உரசுதலில் என்ன மிஞ்சுகின்றதோ, எது அந்த கண்ணுடன் ஒட்டி கொண்டதோ அதை வேறொரு பொருளை வைத்து அப்படியே ஒட்டி எடுத்து விட்டு அவ்வாறாக சேர்த்து ஒரு பெரிய நகையை சேர்த்து விடுவார்கள். இருந்தாலும் அந்த தங்கத்தினுடைய தரத்தை புரிந்து கொள்வதற்கு, உரசி பார்ப்பதற்கு அந்த கல் பயன்பட்டது. இன்றைய நவீன காலத்திலே அந்த தங்கத்தினுடைய தரத்தை அறிந்து கொள்வதற்கு மீட்டர் ஸ்கேல் என்று சொல்லக்கூடிய தராசுகள் வந்துவிட்டது. வைத்து விட்டோம் என்று சொன்னால், அதன் மீது தங்கத்தை வைத்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு டிஜிட்டலிலே காண்பித்து விடும், இன்னென்ன பொருள் இந்த அளவிற்கு இதில் கலக்கப்பட்டு இருக்கின்றது என்று சாதாரணமாக நகைக்கடையிலே நாம் பார்க்கலாம். காலத்திற்கு ஏற்றவாறு அதனுடைய தரத்தை அறிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டது என்பது மிக தெளிவான விஷயம். சாதாரணமான இந்த தங்கத்தை இப்படி அறிந்து கொள்வதற்கு அதற்கென உபகரணங்கள் தேவைப்பட்டது என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, உயர்ந்த ஈமான், அல்லாஹ்விடத்திலே அந்த ஈமானை தவிர வேறொன்றை வைத்தும் வெற்றி பெற முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஈமானுக்கு அதனுடைய தரத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அது நம்மிடத்திலே எந்த அளவிற்கு அந்த ஈமானுடைய தக்வாவினுடைய அளவு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுகோல் இல்லை என்று சொன்னால், அந்த ஈமான் நம்மிடத்திலே எப்படி இருக்கின்றது, எப்படி எந்த அளவிற்கு இருக்கின்றது, எவ்வாறு நாம் அதை பயன்படுத்துகின்றோம், அதனுடன் நமது தொடர்பு எப்படி இருக்கின்றது, அந்த ஈமானுடைய தாக்கம் நம்மில் எவ்வளவு ஏற்பட்டு இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய வழிமுறை நாம் எவ்வாறு மேற்கொண்டிருக்கின்றோம் என்பது அறியாமல் போய்கிறது. ஆகையினால் அல்லாஹ்விற்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியே, நமது ராஜபாட்டை சரியான முறையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே, வழிமுறை இறைவனுக்கு பொருத்தமான விதத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே அளவுகோலாக அல்லாஹ் குர்ஆனையும் ஹதீஸையும் தந்திருக்கின்றார். இப்பொழுது நாம் இந்த நமது செயல்பாடுகளை, நமது வணக்கங்களை,
நமது இபாதத்துகளை, நமது அன்றாட நேரங்களை கடத்துதலை, நமது பேச்சை, கொடுக்கல் வாங்கலை, மனைவியுடன் வாழ்வதில், வியாபாரத்தை, தொழில்துறையை, அனைத்து நிலைகளையும் அதனுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு நமது வாழ்க்கையினுடைய தரம் தெரிந்துவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனை அருளி இருக்கின்றார். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த இலல்லாஹ் வலக்கின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷாஉ இலா சிராத்தின் முஸ்தகீம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், நபியே, நீங்கள் விரும்பக்கூடியவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து விட முடியாது. நான் யாருக்கு விரும்புகின்றேனோ அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து விடுவேன். வலக்கின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷாஉ இலா சிராத்தின் முஸ்தகீம், நேரான வழியில் நடாத்துவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், இந்த ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கும் பொழுது அதனுடைய மகத்துவத்தை விளங்கிக் கொள்ளாதவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், அந்த ஹிதாயத்துடைய மகத்துவம் அது உள்ளத்தில் இல்லாமல் ஆகிவிட்டது என்று சொன்னால், நம்மை விட நஷ்டவாளி யாராக இருக்க முடியும்? கண்ணியத்திற்குரியவர்கள், நாம் கேட்டு பெறவில்லை, அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி வாங்கி வரவில்லை, என்னை முஸ்லிமாகத்தான் நீ பிறக்க வைக்க வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை. அல்லாஹ்வாக பார்த்து நம் மீது இறக்கப்பட்டு அவனுடைய பெரும் கருணையினால் கொடுக்கப்பட்டதுதான் அந்த ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய அந்த அளப்பெரிய நியமத், அருள்கொடை. ஆனால் அந்த அருள்கொடையை சரியான முறையிலே நாம் பயன்படுத்தாத விதத்திலே இறைவன் ஆங்காங்கே குர்ஆனிலே எச்சரிக்கையோடு பல விஷயங்களை சொல்லி காட்டுவார். அப்படி என்று சொன்னால் அந்த உன்னதமான ஒரு அருள்கொடை, நபி விரும்பிய யாருக்கும் கொடுக்க முடியாத ஒரு அளப்பெரிய அருள்கொடை அல்லாஹ்வினால் நமக்கு கூப்பிட்டு கொடுத்தது போன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், அந்த ஈமானிய தரத்தை எந்த அளவிற்கு நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும்? கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவிற்கு அதனுடைய பிடிப்பு நமது உள்ளத்தில் இருக்க வேண்டும்? கண்ணியத்திற்குரியவர்களே, அவையெல்லாம் இல்லாததின் காரணத்தினால்தான், அந்த ஈமானுடைய தரத்தை நாம் புரிந்து கொள்ளாததின் காரணத்தினால்தான், அந்த ஈமானுடைய தரத்தை குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஒப்பிட்டு பார்த்து நமது ஈமானுடைய தரத்தை நாம் விலகிக் கொள்ளாத ஒரே காரணத்தினால்தான் நாம் நஷ்டவாதிகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் எத்தனையோ விஷயங்கள் மார்க்கத்திற்கு புறம்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள், யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்வதற்கில்லை. ஒட்டுமொத்தமான முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடாத, அது யாராக இருந்தாலும் சரி, இறைவனால் அங்கீகரிக்கப்படாத, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் காட்டித்தரப்படாத எந்த வழிமுறையாக இருந்தாலும் சரி, அது அங்கீகாரம் கொள்ளப்பட முடியாது, அதை மார்க்கம் ஏற்றுக்கொள்ளாது என்பது மிக தெளிவாக குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம். ஆகையினால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நியமத்தை, இந்த அருள்கொடையை, இதனுடைய தரத்தை, இந்த ஈமானுடைய மகத்துவத்தை, இது எந்த அளவிற்கு இருக்கின்றது என்ற நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமது செயல்பாடுகளை குர்ஆனுடனும் ஹதீஸுடனும் ஒப்பிட்டு பார்த்து அதை அளவுகோலாக வைத்து நாம் கணித்துக் கொள்ள வேண்டும். இதற்காக வேண்டிதான் குர்ஆன் அருளப்பட்டது. மாறாக இதை போன்ற அழகான ஒரு பாக்ஸ் செஞ்சு அதுல குர்ஆனை வச்சு மேல தூக்கி வச்சு, புனிதமான வேதம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை, ஆனால் அதற்கும் நமக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்ற அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, அதற்காக வேண்டிய குர்ஆன் ஒருபோதும் நமக்கு அருளப்படவில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால்தான் கடந்த 2 ஜுமாக்களில் கூட இந்த குர்ஆனை சிந்திப்பதை பற்றியே பேசப்பட்டு வருகின்றது. அஃபலா யததப்பருனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லாஹ் கேட்கிறான், உங்களுடைய உள்ளத்தில் என்ன பூட்டா போடப்பட்டிருக்கின்றது? அஃபலா யததப்பருனல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஏன் சிந்திக்க மறுக்கின்றீர்கள்? குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? இறைவன் எதை கூறுகின்றான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, நடைமுறை பேச்சுவார்த்தையில் நாம் கேட்போமே, அதை போன்று அல்லாஹ் கேட்கிறான், என்ன உங்களுடைய உள்ளத்திலே பூட்டா போடப்பட்டிருக்கின்றது? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, குஃபுல் என்று சொன்னால் ஒருமை, அக்ஃபால் என்று சொன்னால் பன்மை, பூட்டுகளா போடப்பட்டிருக்கின்றது உங்களுடைய உள்ளங்களிலே என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றார் என்று சொன்னால், அந்த குர்ஆன் நம் மீது அருளப்பட்டிருக்கின்ற நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, நமது வாழ்க்கை சரியான முறையில் ஆகிவிடும். எந்த மூடப்பழக்கத்தை பற்றி பேச வேண்டும் என்று நாம் அமர்ந்திருக்கின்றோமோ அதனுடைய அவசியமே சமுதாயத்தில் இருந்திருக்காது, அதனுடைய தேவையே இருந்திருக்காது.
ஆகையினால் இந்த மூட பழக்க வழக்கங்கள் எப்படி வந்தது, ஏன் வந்தது, அதை களைய வேண்டிய வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி நாம் சில ஆய்வுகளை மேற்கொள்வோம். கண்ணியத்திற்குரியவர்கள், மூடப்பழக்கம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் அங்கீகாரம் இல்லாத அனைத்து செயல்களும், மூடப்பழக்கம் என்று சொன்னால் என்ன? மூடப்பழக்கம் என்று சொன்னால் இன்று நேற்று வந்ததல்ல. மூடப்பழக்கம் அறியாமை காலத்தினுடைய அந்த பழக்கம் முன்னால் உள்ள காலம் தொட்டு அது வந்து கொண்டே இருக்கின்றது, அதனுடைய பழக்கங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது என்பதை குர்ஆனின் மூலமாக நாம் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, மேற்படி வசனத்தில் கூட நான் சொல்லும் பொழுது ஒரு ஆயத்தை வாசித்து காண்பித்தேன். فَإِذَا جَاءَتْهُمُ الْحَسَنَةُ قَالُوا لَنَا هَذِهِ وَإِن تُصِبْهُمْ سَيِّئَةٌ يَطَّيَّرُوا بِمُوسَى وَمَن مَّعَهُ أَلَا إِنَّمَا طَائِرُهُمْ عِندَ اللَّهِ وَلَكِنَّ أَكْثَرَهُم لَّا يَعْلَمُونَ. அன்தாக்கியா கூட்டத்தாரை சார்ந்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 1950 ஆண்டுகளுக்கு முன்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்திலே அன்தாக்கியா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அவர்களுக்கு நபியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டு ஏகத்துவத்தை அந்த மக்களிடத்திலே எடுத்து வைக்கின்றார்கள். அந்த மக்கள் அதை ஏற்பதற்கு மறுக்கின்றார்கள். நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்களை தான் நாங்கள் வணங்குவோம். மூசாவே, நீங்கள் சொல்வது போன்று ஏதோ ஒரு இறைவன் இருக்கின்றானாம், அவனுக்கு மட்டும் சிரம் சாய்க்க வேண்டுமாம் என்று சொல்லக்கூடிய அந்த கூற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உம்மை நபியாகவும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று வாதித்து வந்தே இருந்தார். பல தடவை பல சந்தர்ப்பங்களிலே பல வேதனைகளை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்து அவர்களை திருத்தினார். ஆனால் அந்த மக்கள் திருந்தவே இல்லை. அன்தாக்கியா என்று சொல்லக்கூடிய கூட்டத்தார்கள் குர்ஆனிலே நெடுகிலும் அவர்களுடைய சம்பவங்களாகத்தான் இருக்கு. எங்கு பார்த்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கௌமுகளை பற்றி தான் அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காண்பிப்பார், ஒரு இடமல்ல. எனது உஸ்தாது கூட சொல்வார்கள் விளையாட்டாக, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கௌமுகள் வந்திராவிட்டால் குர்ஆன் 15 ஜுஸ்வாகத்தான் இருக்கும், அவர்களை பற்றியே அல்லாஹ் தஆலா சொல்லி 30 ஜுஸ்வாக இருக்கின்றது என்று தமாஷாக விளையாட்டாக சொல்வார்கள். அந்த அளவிற்கு அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பாஷணை, அவர்கள் கௌமுகளிடத்திலே நடந்து கொண்ட விதம், கௌமுகள் அவர்களிடத்திலே நடந்து கொண்ட விதம், இவர்கள் ஏகத்துவத்தை எடுத்து வைத்த விதம், இவை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன் நெடுகிலும் சொல்லிக் கொண்டே வருகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தாரை பற்றி தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஒரு நேரம் பஞ்சத்தால் பீடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். யார்? அந்த அன்தாக்கியா என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தார்கள். அல்லாஹ்வினால் சொல்லக்கூடிய விஷயத்தை அவர்கள் ஏற்க மறுத்து விட்டார்கள். இறைவனுடைய கூற்றை மறுத்து விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்காமல் விட்டு விட்டார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய பஞ்சத்தை ஏற்படுத்தி விட்டார். எல்லா செழிப்பும் அவர்களுக்கு தான் தந்தான். குர்ஆனிலும் பல இடங்களிலே அந்த விஷயம் சொல்லப்படுகின்றது. ஆனால் ஒரு தருணத்திலே அவர்களுக்கு பஞ்சத்தை தந்து விட்டான். அப்படியாவது அவர்கள் திருந்தி வரட்டும் என்று. ஆனால் அப்பொழுதும் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். ஃபைதா ஜாஅத்துல் ஹஸனத்து காலு லனா ஹாதிஹி. ஏதாவது நல்ல விஷயம் வந்தது என்று சொன்னால் அவர்கள் சொல்வார்கள், அந்த நல்ல விஷயம் எங்களினால் வந்தது, நாங்க இருக்கிறோம், அதனாலதான் அந்த நல்லது கிடைச்சிட்டு. எங்களை பார்த்து அல்லாஹ் தஆலா அந்த நல்லதை கொடுத்தான், என்னாலதான் அந்த நல்லது வந்துச்சு என்று தன்னை சார்ந்து கொள்கின்றார்கள், தன் மீது அதை போட்டுக் கொள்கின்றார்கள். இந்த நல்லவை நடப்பதற்கு காரணம் நாங்கள் தான் என்று சொல்லி பெருமை அளித்துக் கொண்டு தன்னை காரணகாரிகளாக காரணகர்த்தாவாக ஆக்கிக் கொள்கின்றார்கள். ஃபைதா ஜாஅத்துல் ஹஸனத்து காலு லனா ஹாதிஹி. ஆனால் வயின் துஸிபுஹும் சய்யிஅத்துன் யத்தய்யரு பிமூஸா. தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஏதாவது ஒரு முசீபத் அவர்களுக்கு வந்து விட்டது, ஏதாவது ஒரு கஷ்டம் அவர்களுக்கு வந்து விட்டது என்று சொன்னால் யத்தய்யரு பிமூஸா, மூசாவினுடைய கெட்ட சகுனத்தினால் தான் இது ஏற்பட்டது என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது போட்டு விடுகிறார். வயின் துஸிபுஹும் சய்யிஅத்துன் யத்தய்யரு பிமூஸா வமன் மஅஹு. மூசாவினாலும் மூசாவை பின்பற்றக்கூடியவர்களினால் தான் இந்த முசீபத் வந்தது என்று சொல்லி அந்த அன்தாக்கியா கூட்டத்தார்கள் சொன்னார்கள்.
அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அலா இன்னமா தாயிருஹும் இந்தல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இந்த பீடை, இந்த முசீபத் இந்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்ததே தவிர இவர் இன்னது செய்ததினால் அல்லது இவரினால் இதனால் என்று சொல்லி நேரத்தையோ காலத்தையோ நபரையோ குறிப்பிட்டு சொல்வதற்கு எந்தவித அனுமதியும் இல்லை. புரிந்து கொள்ளுங்கள், அலா எச்சரிக்கையுடன் நான் சொல்லுகின்றேன் என்று அல்லாஹ் துவங்குவான். அலா எச்சரிக்கையுடன் சொல்லுகின்றேன், புரிந்து கொள்ளுங்கள். இன்னமா தாயிரும் இந்தல்லாஹ், நிச்சயமாக இந்த பீடைகள், இந்த முசீபத்துகள், இந்த கஷ்டங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்ததே தவிர எதையும், எந்த நபரையும், எந்த நேரத்தையும், எந்த செயல்பாடையும் எதை வைத்து நீங்கள் குறிப்பிட்டு சொல்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன், ஆனால் சில மக்கள் அதை அறியாமல் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு இதை பற்றி விளக்கமே இல்லை என்று அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை சொல்லி காட்டுகிறார். இது இரண்டை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று 1950 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்தாக்கியா என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தார்களிடத்திலே நடந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா இன்றைய தினமும் நாம் பார்க்கும் வண்ணம் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றார் என்று சொன்னால், இந்த விஷயம் நமக்கு படிப்பினையாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டியே நீங்களும் வரக்கூடிய முசீபத்துகளை மற்றொரு விஷயத்தை வைத்து நீங்கள் சார்ந்து, காலத்தையோ நேரத்தையோ வைத்து சார்ந்ததாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். அந்தாக்கியா கூட்டத்தார்கள் அவ்வாறு செய்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்திற்குரியவர்கள், 7வது சூரா 131வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை விளக்கி காட்டுகின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் இப்படிப்பட்ட முசீபத்துகள், பீடைகள் எதுவாக இருந்தது என்று சொன்னாலும் இந்த மூட நம்பிக்கைக்கும் இஸ்லாத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பதை மிக தெளிவாக உரத்த குரலிலே உரைப்பதற்காக வேண்டிய வந்த மார்க்கம் என்பதை, இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய மடமை காலம், அறியாமை காலத்தில் எத்துணை அனாச்சாரங்கள், எத்துணை அட்டுழியங்கள் நடந்து கொண்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட அந்த கூட்டத்தாரிடத்தில் எல்லாவற்றையும் அப்படியே மாற்றி அமைத்து மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தெரியும் எந்த அளவிற்கு அவர்கள் மடமைத்தனத்திலே மாக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் நபிகளால் அறிவுபூர்வமான மார்க்கத்தை, இஸ்லாத்தை சிந்தித்து உணர்ந்து செயல்படத்தக்க வழிமுறையை தந்த ஒரே காரணத்தினால் அவை அனைத்தும் அடியோடு ஒழிக்கப்பட்டு புனிதமான, புண்ணியமான மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வினால் தரப்பட்டது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி நடந்ததினால்தான் அப்படிப்பட்ட மக்கள் சஹாபாக்களாக மாறி ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று சொல்லக்கூடிய விதத்திலே அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டார், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய விதத்திலே மாற்றி அமைத்ததற்குரிய காரணம் என்ன? அறிவுபூர்வமான, சிந்திக்கத்தக்க, சிந்தனையை சார்ந்த விஷயத்தை, மார்க்கத்தை எடுத்து வைத்த ஒரே காரணம் தான். உலகத்தில் வேறு எந்த மார்க்கமும் அப்படி பார்த்திட முடியாது. மார்க்கம் என்பதே உலகத்தில் கிடையாது, மதம் தான் இருக்கின்றது. ஆனால் எந்த மதமாக எடுத்துக்கொண்டோம் என்று, எந்த மதத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னாலும் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய விஷயத்தை, வேண்டுமானால் கட்டுக்கதைகளை இணைத்து வைத்து ஏதாவது கவிதைகளையும் ஏதாவது விஷயங்களையும் எழுதி வைத்து மார்க்கம் என்று சொல்லுவார்களே தவிர, ஆனால் உண்மையிலேயே சிந்திக்க தூண்டக்கூடிய வகையிலே, நினைத்து படிப்பினை பெறக்கூடிய வகையிலே எந்த விஷயம் இருக்கின்றது என்று சொன்னால் நிச்சயமாக இருக்க முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, கற்பனையாக ஏதாவது நல்லவையை சேர்த்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி இருக்கலாம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்திலே அடிப்படையில் இருந்து இறுதி வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் அறிமுகப்படுத்தப்பட்ட, அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட அந்த மார்க்கம் தீனுல் இஸ்லாம், அது அறிவுபூர்வமான மார்க்கம். இன்றும் உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. எதிர்க்கக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள், எதிர்க்கக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். நான் கூட ஒரு ஜும்மாவிலே பேசும் பொழுது சொல்லி காண்பித்தேன், இஸ்லாம் எந்த அளவிற்கு வளர்கின்றதோ, எந்த அளவிற்கு உலகத்திலே பரவுகின்றதோ, அதே போன்று விமர்சிக்கவும் படுகின்றது, மாற்றார்களினால் விமர்சிக்கவும் படுகின்றது. நோக்கம் 2 என்பதாக விளக்கம் தந்து அந்த காரணத்தையும் நான் சொல்லி காண்பித்தேன். ஏன் விமர்சிக்கப்படுகின்றது, ஏன் உலகத்திலே மற்ற மதங்களை விட அதிகமாக பரவி கொண்டிருக்கின்றது? இரண்டும் இஸ்லாத்தில்.
மற்ற மதங்களை விட அதிகமாகவும் உலகத்திலே பரவி கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் தான். மற்ற மதங்களை விட அதிகமாக விமர்சிக்கப்படக்கூடியதும் இஸ்லாம் தான். இதற்குரிய காரணம் என்ன என்ற அந்த இரண்டு உண்மையான விஷயங்களை நான் வைத்தேன் கண்ணியத்திற்குரியவர்களே. இப்படிப்பட்ட ஒரு அறிவுபூர்வமான ஒரு மார்க்கம், ஒரு சிந்தனையை தூண்டிவிடக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கின்றது என்று சொன்னால் இஸ்லாத்தை தவிர வேறு எந்த மார்க்கத்தையும் நாம் பெற்றுவிட முடியாது. ஏதோ கற்பனையில் வந்த விஷயத்தை சொல்லப்பட்டது. அல்லது கிடைத்தால் நல்லது கிடைத்து விட்டு போகட்டும், இல்லை என்று சொன்னால் நஷ்டமடைந்து விட்டு போகட்டும், இல்லை என்று சொன்னால் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டு போகட்டும் என்று எந்தவித விஷயத்தையும் இஸ்லாத்தில் ஊக்கப்படுத்தவில்லை. ஆகையினால் மிக தெளிவாக நாம் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு அளவுகோலாக அல்லாஹ் குர்ஆனையும் ஹதீஸையும் வழங்கி இருக்கின்றான் என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். நாம் மறந்துவிடக் கூடாது கண்ணியத்திற்குரியவர்களே. அப்படிப்பட்ட அப்பது கற்ற மிக தெளிவான ஒரு மார்க்கத்தை பெற்றுக்கொண்ட நம்மிடத்திலே இந்த மூட பழக்க வழக்கங்கள் எங்கிருந்து வந்தது? யார் கொண்டு வந்தது? ஏன் இந்த சமுதாயத்திலே இப்படிப்பட்ட ஒரு நச்சு கருத்து, நச்சு நிலை அடிப்படையில் இருந்து வேறுண்டப்பட்டு போய்விட்டது? காரணம் என்ன? அலசி ஆராயும் பொழுது கிட்டத்தட்ட 4 விஷயங்கள் இதை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். மூட பழக்க வழக்கங்கள் சமுதாயத்தில் ஏற்படுவதற்குரிய காரணங்கள் 4ஆக நாம் மேற்கொள்ளலாம். 4 காரணங்களை வைத்து ஒன்று மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, இந்த மூட பழக்கங்கள் சமுதாயத்தில் ஏற்படுவதற்குரிய காரணம் ஷைத்தானுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சபதமிட்டு வந்திருக்கின்றான். குர்ஆன் சொல்லி காட்டும். قال فبما أغويتني لأقعدن لهم صراطك المستقيم ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم ولا تجد أكثرهم شاكرين. அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே வாக்குவாதம் செய்துவிட்டு வந்திருக்கின்றான், சபதம் மேற்கொண்டு வந்திருக்கின்றான். இறைவனுக்கு கட்டுப்படாத ஷைத்தானை மர்துதாக ஆக்கி அல்லாஹ் தஆலா வெளியே அனுப்பி இருக்கின்றான். இறைவனுக்கு கட்டுப்படாத சமுதாயம் அந்த ஷைத்தானை அல்லாஹ் தஆலா மர்துதாக ஆக்கி வெளியே அனுப்பி இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஷைத்தான் ஆக்ரோஷம் அடைந்தவனாக அல்லாஹ்விடத்திலே சபதம் எடுக்கின்றான். என்னை ஏன் நீ அனுப்புகின்றாய்? அப்படி என்னை அனுப்புகின்றாய் என்று சொன்னால் உன்னை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் வழிகெடுக்கக்கூடியவனாக நான் ஆக்கியிருப்பேன், நான் ஆக்குவேன் என்று அன்றைய தினத்திலே எப்பொழுது அவன் மருதுகளாக ஆக்கி தூக்கி எறியப்பட்டானோ அப்பொழுதே அல்லாஹ்விடத்திலே சபதமிட்டு விட்டான். அவன் சொன்னான், நான் உனது கூட்டத்தார்களை, உனது அடியார்களை வழிகெடுப்பேன். நிச்சயமாக நான் உட்கார்ந்து கொள்வேன். சிராத்துக்கல் முஸ்தகீம், அவர்களுடைய நேர் வழியில் நான் உட்கார்ந்து கொள்வேன். எங்க போய் உட்கார்ந்து பாருங்க, நல்லா சிந்திக்கணும். அல்லாஹ் அந்த விஷயத்தை சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான். நன்கு சிந்திக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. எங்கு இருந்து எப்பொழுதிருந்து ஷைத்தான் சபதம் செய்கின்றான், அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன என்பதை நாம் சிந்தனையில் கொள்ள வேண்டும். அங்க போய் உட்கார்ந்து அல்லாஹ் சொல்றான், சிராத்தக்கல் முஸ்தகீம், நானா ஏன் இஷ்டத்துக்கு ஒண்ண உருவாக்கி வழிகெடுக்க மாட்டேன். நிச்சயமாக நான் உட்கார்ந்து கொள்வேன். இலா சிராத்தக்கல் முஸ்தகீம், உனது நேரான பாதையில் மக்கள் நடப்பது, உனது நேரான பாதையில் மக்கள் செல்லும் பொழுது நான் அந்த வழியிலே அமர்ந்து கொள்வேன். ஷைத்தான் வந்து உட்கார்ந்துக்கிறான். எதை? அல்லாஹ்வை பின்பற்றாமல் இருப்பதற்கு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமல் இருப்பதற்கு அந்த இடத்திலே ஷைத்தான் வந்து உட்கார்ந்து கொள்வேன் என்று சொல்லுகின்றான் என்று சொன்னால் நமது சிந்தனை இந்த இடத்திலே வேலை பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. ஏதோ சொல்றா, என்னமோ நடந்துச்சு, அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு நினைக்க கூடாது. அவன் என்ன சொல்லுகின்றான்? அத்தோடு மட்டுமல்லாமல் இன்னும் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். நான் அவர்களிடத்திலே வந்து கொண்டே இருப்பேன். அவர்களுக்கு முன்னாலும் வருவேன், அவர்களுக்கு பின்னாலும் வருவேன், அவர்களது வலது இடதுபுறங்களிலும் வருவேன். வந்து அவர்களை உனக்கு நன்றி உள்ள அடியார்களாக ஆகாமல் தடுத்து விடுவேன். ஆகுவதை கொண்டும் தடுத்து விடுவேன்.
வான் ஐமானிஹிம் வான் ஷமாயிலிஹிம் வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். விளைவு என்னவாகிவிடும்? நன்றி கெட்டவர்களாகவே நீ அவர்களை பெற்றுக் கொள்வாய் அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் சம்பாசனை செய்துவிட்டு சபதம் விட்டு வந்திருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஷைத்தான் வழி கெடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு வழியில, ஒன்னு நல்லவையை செய்யாதே என்று சொல்லி நல்லவையை செய்யாதே தீயதையே செய்து கொண்டிரு என்று சொல்லுவான். இது ஷைத்தானுடைய செயல்பாடு. உதாரணத்துக்கு குடிக்காத அப்படின்னு மார்க்கம் சொல்லப்பட்டது என்று சொன்னால் ஷைத்தான் சொல்லுவான் நீ குடி, அதுலதான் சுகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். விபச்சாரம் செய்யாது என்று குர்ஆன் சொன்னது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள் என்று சொன்னால் ஷைத்தான் சொல்லுவான் அதில் தான் சுகம் இருக்கின்றது, தௌபா என்று ஒன்று இருக்கின்றது, ஆனால் நீ அந்த தவறை செய் என்று ஷைத்தான் சொல்லிவிடுவான். இவ்வகையில் ஷைத்தான் ஏமாற்றுவான். மற்றொன்று என்னவென்று சொன்னால் மார்க்கத்தில் உள்ளே அதான் உனது வழிமுறையில் நடுவே நான் உட்கார்ந்து கொண்டு மக்களை கெடுப்பேன் என்று எவ்வளவு அழகாக சொல்லித் தருகின்றான். நீ எந்த விஷயத்தை மார்க்கமாக மக்களுக்கு சொல்கின்றாயோ, எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்கின்றாயோ, அதற்கு நடுவிலே நான் அமர்ந்து கொள்வேன். அமர்ந்து கொண்டு நான் என்ன செய்வேன்? இதுதான்ப்பா மார்க்கம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதான் அந்த ஆயத்துக்கு விளக்கம். வேறு எந்த விளக்கத்தையும் யாரும் கொடுத்திட முடியாது. இதைத்தான் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நுணுக்கமான விளக்கம். ஒன்று ஷைத்தான் தீயதை செய்ய வேண்டும் என்று நம்மை ஏவுகின்றான். நமக்கு புரிஞ்சிடும். கொஞ்சம் சாதாரண தக்குவா உள்ளவங்க கூட என்ன செய்வான்? இந்த விஷயத்துல உஷாரா இருப்பான். என்ன இது முட்டாள்தனமா? ஏன் என்ன என் மூளை என்ன கெட்டா போச்சு? என்ன குடிக்க சொல்லுது என்னுடைய மூளை? என்ன விபச்சாரம் புரிய சொல்லுகின்றது? என்ன வட்டி வாங்க சொல்லுகின்றது? சாதாரணமான ஈமான் உள்ள மனிதன் கூட இந்த விஷயத்தில் தலையிட்டு உடனே என்னை ஷைத்தான் ஏமாற்றுகின்றான், நான் ஏமாறக்கூடாது என்பதற்காக வேண்டி தனது மனதிற்கு ஒரு ஆணித்தனமான ஒரு ஆணையிட்டு இந்த தவறை நாம் செய்யக்கூடாது என்று மனதிற்கு படிப்பினை கொடுத்து அந்த தவறிலிருந்து விலகிக் கொள்வார். இது சாதாரண சாமானியமான மனிதனால் கூட முடியும். ஒரு பெரிய தக்குவாதாரியா தான் இருக்கணும், அவர் தான் இதை விட்டு தவிர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறது அல்ல. இதெல்லாம் விட்டு மறந்துட்டு போறதுதான் அந்த தீய பழக்கத்துல. ஆனால் புரிய முடியும், மனசாட்சி உறுத்தி கொண்டு இருக்கும். ஷைத்தானுக்கே பாடம் கொடுத்துட்டு வெளியே வந்துருவான், செய்ய முடியும். இதுல மாட்டினவன் ஒரு பார்ட்டு அது முடிஞ்சு போச்சு, அவனுடைய தலையிலிருந்து அதாக ஆகிடும். ஷைத்தானுக்கு குஷியா போயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம குடிக்க சொன்னோம் குடிச்சுட்டான், நம்ம கோல் சொன்னோம் கோல் சொல்லிட்டான், நம்ம திருட சொன்னோம் திருடிட்டான், நம்ம துரோகம் செய்ய சொன்னோம் துரோகம் செஞ்சுட்டான், நம்ம விபச்சாரம் செய்ய சொன்னோம் விபச்சாரம் செய்து விட்டான். பரவாயில்ல, நம்ம வேலை பாதி முடிஞ்சு போச்சு, மீதி பாதி பேரை ஏமாற்ற முடியலையே. ஷைத்தானுடைய சூழ்ச்சியை பாருங்கள், மீதி பாதி நபர்களை ஏமாற்ற முடியவில்லையே. என்ன செய்ய வேண்டும்? எது மார்க்கத்தில் இல்லையோ அவைகளை மார்க்கமாக காண்பித்தார்கள் என்று சொன்னால் அதை அவர்கள் மார்க்கமாக பின்பற்றி அவர்கள் வழிகட்டு போய்விடுவார்கள். ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம். அதைத்தான் குர்ஆன் இந்த வசனத்திலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. உனது வழியிலே நான் நடுவிலே உட்கார்ந்து கொண்டு தீய விஷயத்தை உனது வழியிலே நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் அவர்களை தடுப்பேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மார்க்கம் அங்கீகரிக்காத, மார்க்கம் ஏற்றுக்கொள்ளாத, மார்க்கம் வரைமுறைப்படுத்தாத, மார்க்கம் ஆர்வப்படுத்தாத செயல்பாடுகளிலே மனிதனை இணைத்து விடுவது இருக்கின்றது. இது மிகப்பெரிய தீய செயல் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னாக்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் குடிச்சுட்டாண்டா கூட அல்லாஹ் போய் அல்லாஹ் நான் குடிச்சுட்டேன் என்னை மன்னிச்சிடு. ஏன்னா அவனுடைய உள்ளத்தில் தெரிகின்றது நாம் தவறு செய்து விட்டோம், விபச்சாரம் புரிந்து விட்டேன் அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, வட்டி வாங்கி விட்டேன் அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, இனிமேல் நான் செய்யவே மாட்டேன் என்று அவனுடைய உள்ளத்திலே அந்த விஷயம் ஆணித்தனமாக உறுத்தக்கூடிய ஒரே காரணத்தினால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வான். அவனுக்கு வெற்றி உண்டு நிச்சயம். நான் ஷைத்தான் எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்ன? மார்க்கத்தில் இல்லாத விஷயத்தை மார்க்கம் என மக்களிடத்திலே காட்டி வழிதவர வைக்க வேண்டும் என்ற அந்த மிகப்பெரிய ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு நம்மை ஆட்டும் பொழுது நமக்கு என்ன தெரியும்? மார்க்கம் டக்கு முடிஞ்சு போச்சு. எங்க இதெல்லாம் பழக்கங்க, இதெல்லாம் வளர்க்குங்க அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு. ஆக இந்த வகையில் மூட பழக்கங்கள் உள்ளே நுழைந்து விட்டது. இந்த குறிப்பா தாய்மார்கள் இந்த விஷயத்தை கவனமா கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு அதிகமான மூடப்பழக்கங்கள் எங்கிருந்து வந்தது? யாருடைய உள்ளத்தில் மிக பிடிப்பாக
என்று சொன்னால் பெண்மணிகளுடைய உள்ளத்தில் தான் மிக பிடிப்பாக இருக்கின்றது. அவங்களை அசைக்கவே முடியாது. என்னைக்காவது ஒரு நல்ல விஷயத்தை ஒரு ஆணு கேட்டுட்டு வந்து, ஏப்பா இப்படி எல்லாம் கூடாதவங்கள ஹஜ்ரத் சொன்னாரு, நான் கூட ஹதீஸ்ல பார்த்தேன், எங்க சும்மா இருங்க, வேற ஏதாவது வந்துருச்சுனாக்க நம்ம காரியமே கெட்டு போயிருங்க, இருக்கிறவனே பாதியில இருக்கிறவனே ஆட்டத்துல விட்டுருவான். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அதுதான் ஆயிடுச்சுனாக்கா அப்புறம் நம்ம காரியமே கெட்டு போயிடும். அப்படி அவன் பாதி ஈமான்ல இருக்க கூட, சரி சரி ஓ அப்படியா அதான் ஆயிடுமோ, சரி சரி நீ என்ன சரியா செஞ்சுக்க, ஏப்பா இப்படி செஞ்ச, இல்ல ஹஜ்ரத் எவ்வளவோ சொன்னேன் வீட்டுல கேட்கல ஹஜ்ரத், எவ்வளவோ சொன்னேன் வீட்டுல கேட்கல ஹஜ்ரத். அப்ப எங்க நிலை? பெண்களிடத்திலே உள்ளத்திலே சுன்னத்தான வழிமுறை வர வேண்டும், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும், மார்க்கத்தை உண்மையாக அறிந்து கொண்டு உண்மையான முஹப்பத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்து அவர்களுடைய சிபாரிசை ஆதரவு வைத்து தனது வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடத்திலே இல்லை. அறியாததின் காரணத்தினாலோ அல்லது அலட்சாட்டியத்தின் காரணத்தினாலோ தெரியவில்லை. ஆகையினால் வெளியேற்றக்கூடியவர்களே, இப்படிப்பட்ட செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. இந்த மூட பழக்கங்கள் வருவதற்குரிய காரணம் ஒன்று ஷைத்தானை வைத்து வந்தது, குர்ஆனுடைய வசனம் சொல்லி காட்டியதை நாம் கவனித்தோம். இரண்டாவதாக மனோ இச்சை. மனோ இச்சை என்று சொன்னால் யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்கள்ட்ட மனோ இச்சை, யாரெல்லாம் செய்ய தூண்டுகின்றார்களோ அவர்களிடத்திலும் மனோ இச்சை. தனக்கு பொருளாலோ அல்லது வேறு வகையினாலோ லாபம் ஏற்பட்டது என்று சொன்னால் இதை செய்ய, இப்படி செய்ய, அப்படி செய்ய, உனக்கு இப்படி ஆகும் அப்படி ஆகும் அப்படின்னு ஒண்ணு இவன் சொல்லுவான் அல்லது அவன் செய்ய சொல்லுவான். ஆக அந்த இடத்தில் எனது மனதிற்கேற்றவாறு இது நடக்க வேண்டும் என்று அந்த மனிதன் எண்ணிக்கொண்ட ஒரே காரணத்தினால் அந்த மனோ இச்சையினால் மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள் உள்ளே நுழைந்து மூடப்பழக்கங்களாக மாறிவிட்டன. இது இரண்டாவது நிலை. மூன்றாவதாக இப்படித்தான் செய்யணும், முன்னோர்கள் அவ்வாறே செய்து வந்திருக்கின்றார்கள். எப்படி? முன்னோர்கள் அவ்வாறே செய்து வந்திருக்கின்றார்கள். நீங்க என்ன புதுசா இப்படி சொல்றீங்க? எங்களுடைய பாட்டம் கூட்ட காலத்திலிருந்து 50 வருஷமா 40 வருஷமா 30 வருஷமா இப்படித்தான் ஹஜ்ரத் இருக்குது, இதை நீங்க மாத்திராதீங்க, ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு நீங்க தொலைஞ்சிங்க. எங்க மூணாவது செக்ஷன் எப்படி போகுது? மனோ இச்சை. இரண்டாவதாக மனோ இச்சையினால், இதற்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே முன்னோர்களினால். மூன்றாவதாக இதற்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவார், உனது வாழ்க்கையை குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள், தியாகிகள், நல்லோர்கள் அவர்களுடைய அடிப்படையிலே உண்மையான முத்தகீன்கள் சாலிஹீன்களுடைய வாழ்க்கை வழிமுறையின் பிரகாரம் அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னார். இல்லை அப்படின்னாக்க, குர்ஆனுடைய அடிப்படையில் இல்லை என்று சொன்னால் நிலைமை என்னவாகும்? மறுமையில கொண்டு போய் நிறுத்துவான்ல நரகத்துக்கு. இப்படி செஞ்சியா? செஞ்சேன். இந்த மாதிரி செஞ்சியா? செஞ்சேன். இதெல்லாம் இல்லையப்பா, நான் சொல்லலையே, என்னுடைய தூதர் சொல்லலையே, நல்லவர்கள் நாதாக்கள் சொல்லலையே, யாருமே சொல்லலையே, எப்படி இதை செஞ்ச நீனு? போ நரகத்துக்கு அப்படின்னு அல்லாஹ் போடும்போது அப்ப இவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவான். அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வகாலு ரப்பனா இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபரானா ஃபஅதல்லுன சபீலா ரப்பனா ஆத்திஹிம் ضعفين من العذاب والعنهم لعنا كبيرا. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வகாலு ரப்பனா, அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபரானா, நாங்கள் எதை செய்து கொண்டிருந்தோமோ அதை எங்களுடைய முன்னோர்கள் செய்தார்கள் அல்ல, அவர்கள் செய்ய தூண்டியதின் காரணத்தினால் நாங்கள் செய்தோம். அதனால் நாங்கள் வழிவிட்டு போய்விட்டோம். ஆகினால் அவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை நீ கொடுத்து விடு. அவர்கள் மீதுதான் அதிக சாபம் உண்டாகட்டும் என்று இந்த மனிதன் சொல்லிவிட்டு போய்விடுவார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப எங்கிருந்து வந்தது அந்த மூட பழக்கம்? நிதானமாக சிந்திக்க வேண்டும். தயவு செய்து கூடையோ குறைத்தோ சிந்தித்து விட வேண்டாம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் முஃமின் என்ற அடிப்படையில், நாம் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்ற அடிப்படையில், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த ஏற்படக்கூடிய உந்துதலின் காரணமாக இந்த பேச்சு. வேறு எதை குறித்தும் எந்த சிந்தனையும் தேவையில்லை. அல்லாஹ் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் மட்டும் நமக்கு போதும். கண்ணியத்திற்குரியவர்களே,
ஆகையினால் அந்த மனிதர்கள் என்ன செய்வார்கள், எங்களுடைய முன்னோர்களை பார்த்து நாங்கள் செயல்பட்டோம், ஆகையினால் அது மார்க்கத்தில் இல்லை, அதனால நாங்கள் ஆயிட்டோம், எங்களை விட அவங்களுக்கு 2 மடங்கு வேதனை கொடுன்னு சொல்லி கொண்டு போயிடுவாங்க. ஆக மூட பழக்கங்கள் வருவதற்குரிய 3வது காரணம் முன்னோர்களை வைத்து. 4வது என்ன தெரியுமா, பெரும்பான்மையை வைத்து மூட பழக்கம் சமுதாயத்தில் வந்துவிட்டது. பெரும்பான்மை இப்ப நமக்கு நல்லா புரியும். பெரும்பான்மை அப்படின்னா எங்க சபர் மாசம் அல்ல, சபரா பீடங்க எதுவுமே தொடாதீங்க, எதையுமே செய்யாதீங்க என்று ஊறி போய்விட்டது இந்த விஷயம். எந்த அளவிற்கு மடமைத்தனத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்கின்றோம் என்று சொன்னால், மாற்றாருடைய வழிமுறையை அப்படியே பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். அவன்கிட்ட என்ன இருக்கு, ஆடியா எதுவுமே செய்யாத நல்ல காரியத்தை, ஆடி மாசமா எந்த நல்ல காரியத்தையும் செய்யாது என்று அவன் சொல்கின்றான். மூமின் என்று சொல்லக்கூடிய நாம் சஃபரா எதுவும் செய்யாது என்று சொல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால் நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சஃபரினால் என்னென்ன விஷயங்கள் சமுதாயத்திலே நிகழ்கின்றது, என்னென்ன கொடுமைகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதாரபூர்வமாக அந்த சஃபரை எந்த அளவிற்கு அனுசரித்து இருக்கின்றார்கள் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். இந்த மாதம் தான் இந்த மாதம். இது பெரும்பான்மையை வைத்து. பெரும்பான்மை நாடு வீடு கல்வி அறிவு அதெல்லாம் போயிடுச்சுங்க, எங்கேயோ போயிடுச்சு. பெரிய நல்ல படிச்சவரா இருப்பாரு, சரி ரொம்ப விளங்குனவரா இருப்பார் போல இருக்கு அப்படின்னா அவர்கிட்ட இந்த விஷயம் குடிக்கொண்டு இருக்கும். நல்ல கல்விமானாக இருப்பார், அவரிடத்திலும் இருக்கும். உயர்ந்த நாகரீகங்கள் இருக்கக்கூடிய நாட்டிலே இருப்பார், அவரிடத்திலும் இருக்கும். ஏன்? பெரும்பான்மை வந்த பெரும்பான்மையினால் ஏற்பட்டது. என் பாட்டை எங்க தகப்பனுக்கு சொன்னது, எங்க தகப்பன் எனக்கு சொன்னது, நான் என் பிள்ளைக்கு சொல்றேன், என் பிள்ளை என் பேரனுக்கு சொல்றான். இப்படியே வந்த பெரும்பான்மையினால் ஏற்பட்ட மூடப்பழக்கங்களில் ஒன்றுதான் இந்த சஃபர் என்று சொல்லக்கூடியது. புனிதமான இந்த மார்க்கத்தில் எந்த அளவிற்கு இந்த மார்க்கத்திற்கு இந்த மாதத்திற்கு முக்கியத்துவம் இருக்கின்றது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபரை பற்றி சொல்லி காட்டும் பொழுது சஃபருல் முஅzzம் என்று சொன்னார்கள், முஸஃபர் என்று சொன்னார்கள். கண்ணியமிக்க சஃபர், வெற்றியை தரக்கூடிய சஃபர். புகாரில கூட ஒரு ஹதீஸ் வருது, நான் இன்ஷா அல்லாஹ் வாசிக்கிறேன். அல்லாஹ் ஞாபகத்தில் தந்தாங்க. அப்ப சஃபர் என்று சொன்னால் முதஃபர், வெற்றியை தரக்கூடிய சஃபர் என்று சொல்லி மார்க்கம் சொல்லி காட்டும் பொழுது, ஆனால் சஃபருக்கு நாம் என்ன வைத்திருக்கின்றோம்? சஃபர் என்று சொன்னால் பீடை பிடித்த மாதம், எதையுமே செய்யாத சஃபருடைய மாதத்தை அந்த அளவிற்கு நாம் வைத்திருக்கின்றோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னோடியாக இருந்து அவர்கள் மீது முஹப்பத் வைக்கக்கூடிய உண்மையான முஹிப்பீன்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், பாசம் வைக்கக்கூடிய நன்மக்களாக இருந்தோம் என்று சொன்னால், நபியினுடைய வழியை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், சஃபரை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் தெரியுமா? அதுதான் பரக்கத்து பொருந்திய மாதமாக நாம் அனுஷ்டிக்க வேண்டும். நல்லா பாருங்க, ஆதாரபூர்வமான விஷயம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டிய வந்தார்கள். அறியாமை, மூடப்பழக்கங்கள், அனாச்சாரங்கள், அட்டூழியங்களை ஒழித்து மக்களை நேர்வழியில் காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டிய வந்திருக்கக்கூடிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தீய முடிவை எடுப்பார்கள், எப்படி தவறான விஷயத்தை முடிவு செய்து மக்களுக்கு அறிவித்திருப்பார்கள். வாழ்க்கையை தேடிக்கொள்வது என்பது ஒரு உயர்ந்த விஷயம், ஒரு சிறந்த விஷயம். நபிகளால் தனது திருமணத்தினுடைய தோழியை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார்கள். அந்த மாசத்திலே ஹஸரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார். திருமணம் ஏக முடிப்பாங்க. எதற்கு முடிப்பார்கள்? வெளிப்படையாக தெரிந்த விஷயம். திருமணம் முடிப்பதில் தனது ஆசையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, வரக்கூடிய பிச்சனங்களை இறைவனுடைய பொருத்தத்திற்குட்பட்ட பிச்சனங்களாக ஆக்க வேண்டும், அது தீனுடைய காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படியே அடுக்கிக் கொண்டே செல்லலாம் வாழ்க்கையினுடைய நோக்கம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான முடிவை எடுக்கக்கூடிய நபிகளால்
இந்த சஃபரை தேர்ந்தெடுத்து ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் சஃபர் ஒரு பீடையா இருந்துச்சுன்னா தேர்ந்தெடுத்திருப்பாங்களா? சஃபர் ஒரு பீடை மாதமாக இருந்தது என்று சொன்னால் நபிகளார் அதை தேர்ந்தெடுத்திருப்பார்களா? அத்தோடு மட்டுமல்லாமல் அல் ஃபாத்திமத்து பிலஅத்து மின்னி என்று சொன்னார்கள். ஃபாத்திமா எனது ஈரக்குலையினுடைய துண்டு என்று சொன்னார்கள். எனக்கு ஃபாத்திமாவின் மீது அதிக அன்பு இருக்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இல்லம் சென்று, மகளாருடைய இல்லம் சென்று நலன் விசாரிக்காமல் தூங்கியது இல்லை. அப்படிப்பட்ட பாசத்திற்குரிய ஹஸரத் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சுவனத்தினுடைய தலைவி, பெண்களினுடைய தலைவி. எப்படி பெண்கள் வாழ வேண்டும் என்பதை வழிவகுத்து காட்டிய ஒரு உன்னத பேரரசி ஹஸரத் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட பல நல்ல காரியங்கள் அவர்களை வைத்து நடந்திருக்கின்றது. குர்ஆனும் ஹதீஸும் ஏராளமான சம்பவத்தை நாம் பார்க்கலாம். சுபச்செய்தியாக தெளிவான ஹதீஸ்ல அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சுவனத்தினுடைய தலைவி, சுவனத்தினுடைய பெண்களுடைய தலைவி என்று சொல்லி அருளப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு அந்தஸ்தை உடைய, அத்தோடு மட்டுமல்லாமல் உணர்வுகளினால் நேசிக்கக்கூடிய வெளிப்படையான அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா தந்தது உலகத்திலும் மறுமையிலும் இந்த அளவிற்கு. ஆனால் தான் பெற்றெடுத்த உணர்வுகளினால் நேசிக்கக்கூடிய அருமை மகள் ஃபாத்திமா எவ்வளவு பசியாக இருந்தாலும் அந்த நேரத்திலே உணர்வு வந்தது என்று சொன்னால் எனது மகள் சாப்பிட்டாளா என்று தனது மகளை பற்றி கவலைப்படக்கூடிய அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகளுக்கு அளிக்காமல் நான் எப்படி அதை உண்பேன் என்று துடித்து நிற்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தோடு மட்டுமல்லாமல் வார்த்தையாலும் சொல்லிவிட்டார்கள், பிதஅத்து மின்னி, என்னில் இருந்து ஒரு பகுதி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, என்னில் இருந்து ஒரு பகுதி. என்னை நீங்கள் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அதே போன்று அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். அதில் எந்தவித குறைவும் இல்லை. இவ்வளவு இவ்வளவு உன்னதமான அந்தஸ்தை பெற்றுவிட்ட உணர்வாலும் நிலையாலும் ஈருலகிலும் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெற்றுவிட்ட அவர்களில் எந்த நாள் இதை திருமணம் செய்து கொடுத்தார்கள் என்ற வரலாற்றை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு தெளிவான ஆதாரத்துடன் வரலாறு சான்று பகரும். இந்த சஃபருடைய மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடித்துக் கொடுத்தார். கற்பனை செஞ்சு பாருங்க, என் மகன் நஷ்டமாகட்டும், என் மக வாழ்க்கையில நிற்கட்டும், என் மகனுக்கு பரக்கத்து இல்லாம போகட்டும் என்று ஒரு நிலை ஏற்படும் என்று சொன்னால் நபிகளார் இந்த திருமணத்தை இந்த நாளிலே ஒத்துக்கொண்டிருப்பார்களா? நீங்க நம்ம நினைக்கிறோமே, எவ்வளவு பெரிய அனாச்சாரங்கள், எவ்வளவு பெரிய மூட பழக்க வழக்கங்கள். கொடுமை என்ன தெரியுமா? நவுது பில்லாஹி மின்ஹா. எங்க நடக்குதோ அங்க புரிஞ்சுக்கங்க. அது எந்த நாட்டில் நடந்தாலும் சரி, இங்கே நடந்தாலும் சரி, இங்கேயும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது ஊரிலே இந்தியாவிலே நடந்தாலும் அல்லது வேறு எங்கு நடந்தாலும், ஆனால் மக்களிடத்திலே இந்த பழக்கம் இருக்கின்றது. பெரியவர்கள் என்ன செஞ்சுவாங்க தெரியுமா? சஃபருடைய மாசம் வந்துச்சுன்னு சொன்னாக்க கணவன் மனைவி இருவரையும் அப்படியே பிரிச்சு வச்சிருவாங்க. கொடுமை. இவன் போனதே ஒரு மாசம் லீவுல போயிருப்பான். வீட்டுல ஏதாவது பெருசு ஒன்று இருந்து சொல்லும், என்ன சஃபரை பார்க்க வந்துட்ட, சரி சரி நீ இங்க படு அப்படின்னாக்க என்ன கதி ஆகும்? எவ்வளவு பெரிய மூடக்கட்டத்தினுடைய உச்சகட்டத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மூட பழக்கத்தினுடைய உச்சகட்டத்தில். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கொடுமை ஏன் நிகழ்ந்தது? இந்த 4 நிலைக்குள்ளாக்கப்பட்டதினால் ஷைத்தானுடைய சூழ்ச்சி, முன்னோருடைய பாதை என்று ஏற்றுக்கொண்ட விதம், வழிகாட்டுதல் தவறாக இருந்தது, மனோ இச்சைக்கு அடிபட்டது, பெரும்பான்மையாருடைய பழக்கம். இந்த செயல்பாடுகள் எல்லாம் வந்த ஒரே காரணத்தினால் தான் இந்த சஃபரை இப்படி நாம் அநியாயமான முறையிலே வெற்றிக்குரிய மாதம் என்று நபிகளாரினால் சொல்லப்பட்டு இருந்தும் முசீபத்து பிடித்த மாதம், பீடை பிடித்த மாதம் என்று நாம் அதை ஒதுக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோமே. எங்கிருந்து இந்த ஆதாரத்தை கண்டோம்? யார் சொன்னது? நமக்கு முன்மாதிரி நபியை தவிர வேறு யாருவாக இருக்க முடியும்? நபியினுடைய வழிமுறையை தவிர வேறு எதிர் வெற்றி இருக்கின்றது? எச்சரிக்கை செய்து சொல்லும்,
ومن يبتغي غير الاسلام دينا فلن يقبل منه وهو في الاخره من الخاسرين. குர்ஆன் எச்சரிக்கையுடன் சொல்லுது. ومن يبتغي غير الاسلام دينا, யார் ஒருவர் இஸ்லாத்தை தவிர வேறு வழிமுறையை எனது வழிமுறை என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார்களோ فلن يقبل منه, மறுமை நாளிலே அவர்களிடத்திலே அந்த வழிமுறை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். وهو في الاخره من الخاسرين, அவர்கள் நஷ்டவாதிகளாகவே ஆகிடுவார்கள். நீ மார்போண்டு செஞ்சாலும் சரிதான், மறுமையில வந்த அப்படின்னாக்க நீ நஷ்டவாதி என்று குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. குர்ஆனுடைய வசனம், தில்க ரசூலுடைய கடைசி. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட விதம் இன்னும் சிலர் என்ன செய்யறாங்க, அன்னைக்குதான் 70 முசீபத்து இறங்குதான். எதுல? சஃபர்ல 70 முசீபத்து இறங்குதான். முசீபத்தை கழிக்கக்கூடிய விதம் என்ன? அதான் சொன்னேன், மனோ இச்சையினாலும் கூட பழக்கம் வரும். மனோ இச்சை என்ன சொல்லுது? ஜாலியா இருப்போம், பீச் பார்க் அப்படின்னு சொல்லி போவோம், தேவையில்லாத உறவுகளை உண்டாக்கிக் கொள்வோம், இறைவன் கோபப்படக்கூடிய உறவுகளை எடுத்துக் கொள்வோம், ஷைத்தான் சூழ்ச்சி செய்யப்பட்டதில் அகப்பட்டுக் கொண்டு எந்த உறவு தேவை இல்லையோ, எந்த உறவை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்குமோ அந்த உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு வீழ்ச்சி பார்த்து போறது. கேட்டா என்ன சொல்றது, இன்னைக்கு முசீபத் இறங்குதுங்க, வீட்டுல இருந்தோம் சொன்னாக்க முசீபத் அப்படியே வந்து அமைக்கிறோம். எல்லாத்தையும் அப்படிதான் அமைச்சு. வீட்டில் இருந்தோம் என்று சொன்னால் முசீபத் அப்படியே வந்து நம்மை ஆட்கொண்டு விடும். ஆகினா வீட்டை விட்டு போயிடணும். போய் என்ன செய்யணும், வீழ்ச்சி அங்க இங்க என்று சொல்லி பல இடங்களிலே நாம் இருக்க வேண்டும். வீட்டில் இருந்தோம் சொன்னாக்க இதெல்லாம் வந்துடும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முசீபத் வருவது உண்மை. அப்படி ஏதாவது ஒரு முசீபத் வந்தது, அதற்கு காலகட்டம் நிர்ணயம் கிடையாது. காலகட்டம் நிர்ணயம் கிடையாது. சஃபரில் தான் வரும் என்று கட்டாயமாக கண்டிப்பாக கிடையாது. மாறாக இறைவன் நாடு பொழுது முசீபத் என்பது வரும். குர்ஆன் சொல்லி காட்டக்கூடிய வசனம் நான் முன்னால் கூட வாசித்து காண்பித்தேன். அந்த வசனத்தை, மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுஸிகும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஹா இன்ன ذلك அலா அல்லாஹி யஸீர். 52வது சூராவினுடைய 22வது வசனத்தை அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி காட்டுகிறார். மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி, பூமியிலே ஒரு முசீபத் இறங்குகின்றது, ஒரு கஷ்டம் இறங்குகின்றது என்று சொன்னால் வலா ஃபி அன்ஃபுஸிகும் இல்லா ஃபி கிதாபின், உனக்கு ஒரு கஷ்டமோ ஒரு சிரமமோ வருகின்றது என்று சொன்னால் அது முன்னால் எழுதப்படாமல் நிச்சயமாக வரவில்லை. இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஹா. ஆயத்து 57வது சூரா 22வது வசனம் பார்த்து குறிச்சு வச்சுக்கோங்க, போய் எடுத்து பாருங்க. முன்னால் அது எழுதி வைக்கப்படாமல் உங்கள் மீது எந்தவித முசீபத்தும் நிச்சயமாக இறங்காது என்று அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார். மின் கப்லி அன் நப்ரஹா இன்ன ذلك அலா அல்லாஹி யஸீர். அப்புறம் பாருங்க சொன்னேன். உடனே என்ன செய்யறாரு, ஒரு ஐபோன் எடுத்து டக்குன்னு அந்த வசனத்தை உடனே எடுத்து பார்க்கிறாரு. நோட் பண்ணிக்கங்க, அப்புறம் பாருங்க என்ன, மின் கப்லி அன் நப்ரஹா இன்ன ذلك அலா அல்லாஹி யஸீர். அல்லாஹ் தஆலா ஒரு முசீபத்தை உங்களுக்கு இறக்கி வைக்கின்றார் என்று சொன்னால் அது முன்னமே தீர்மானம் செய்யப்பட்ட முசீபத். அலா அல்லாஹி யஸீர். அல்லாஹ் தஆலாவிற்கு இது ஒரு பெரிய காரியம் இல்லப்பா. உலகத்தில் எத்தனை பேர் பிறப்பான், எத்தனை பேர் எத்தனை வருஷம் வாழ்வான், அத்தனை பேர் அத்தனை வருஷம் வாழ்ந்தான் அப்படின்னு சொன்னாக்க அவனுடைய வாழ்க்கை வழிமுறையினுடைய நிலைகள் எந்த நேரத்தில் அவனுக்கு நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் எல்லா விஷயத்தையும் எப்படி பதிவு செய்ய வேண்டும் என்று திகைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்று இருந்தது. திகைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்று இருந்தது. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. சாதாரணமா மனுஷன் படைச்சது டம் டிரைவ்ங்கிறான், கேபி எம்பி அப்படின்னு சொல்லிச்சு, அப்புறம் ஜிபின்னு வந்துச்சு, அப்புறம் 1 2 3 அப்படின்னு 50 வரைக்கும் போச்சு, இப்ப 100 வரைக்கும் வந்திருக்குது. இன்னும் 1000 வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியம் கிடையாது. 1000 வந்துருச்சு, 1000 வரைக்கும் வந்துருச்சு. டெகாபைட் 1000 வரைக்கும் வந்து விட்டது. இதுல என்ன, இதை வச்சு என்ன செய்ய போறீங்க, எவ்வளவோ போட முடியும் அப்படின்னு சாதாரணமா ஒரு மனுஷன் படைச்ச அந்த சின்னோண்டு ஒரு பாக்ஸுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம். ஆனால் இறைவன் சொல்லி காட்டுகிறான், மின் கப்லி அன் நப்ரஹா இன்ன ذلك அலா அல்லாஹி யஸீர். உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதன் பிறக்கக்கூடிய
பிறந்து இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய பட்டோலையும் நாம் எழுதி முடித்து வைத்து விட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டிவிட்டு, இது ஆச்சரியப்படாதப்பா, இன்னதாலிக்க நிச்சயமாக இந்த செயல் என்பது, எழுதி வைப்பது என்பது அலல்லாஹி யஸீர், அல்லாஹ்வாகிய எனக்கு மிக இலகுவானதாக இருக்கும். ஆச்சரியம் அல்ல, இலகுவானது, நீ நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா அன்னைக்கு புரியாம இருந்திருக்கலாம், இன்னைக்கு புரியும். டெகாபேட் வரைக்கும் பார்த்திருக்கிறோம், இன்னும் எவ்வளவு இருக்குது, இன்னும் எவ்வளவு பார்க்க இருக்கிறோம். சாதாரணமான அற்பமான மனிதன் அல்லாஹ்வுடைய மூளை, அல்லாஹ்வுடைய மூளைக்கு முன்னால் எந்த தகுதியுமற்ற இந்த மனிதன் படைத்த இந்த உறுப்பு, இந்த பொருளுக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கின்றது என்று சொன்னால், உலகத்தையே படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்பிற்கு என்ன ஆற்றல் இருக்காதா என்று சொன்னால், ஒரு முசீபத்து வருகின்றது என்று சொன்னால் அல்லாஹ் நிர்ணயித்ததை தவிர வேற என்ன வந்துவிட போகின்றது? ஆனா இதுக்கு என்ன செய்யணும்? ஒரு வழி. எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கான், அல்லாஹ் முசீபத்தை கொடுத்துட்டான், இப்ப இந்த முசீபத்து வந்துதான் ஆகும் அப்படின்னு சொன்னாக்க, அதுக்குதான் அந்த விதியினுடைய ஒரு நேரத்தில் ஒரு விதியை பத்தி பேசினேன். தக்தீர், விதி என்று சொன்னால் என்ன, அதை சும்மா லைட்டா அப்படியே விதி. அப்ப இந்த முசீபத்தை எப்படி நம்ம தடுத்துக் கொள்றது? அப்ப முசீபத்திலே வாழ்றதா? அல்லாஹ் ஒரு முசீபத்தை சுகிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை சுகித்தான், எந்த மாற்றம். ஆனா சில முசீபத்தை முபரம் என்று சொல்லி ஆக்கியிருப்பான். இது இப்படித்தான், இதுல மாற்று கருத்து இல்லை. சில விதிகளை அல்லத் என்று மாற்றியிருப்பார். இது செஞ்சோன்னு சொன்னா மாற்றிக்கொள்ளலாம், இந்த செயல்பாடுகளினால் இதை மாற்றிக்கொள்ளலாம் என்று அல்லாஹ் வைத்திருப்பார். அதனால்தான் சொன்னான், அத்தௌபத்து கமல்லா தம்பலா அஸ்ஸதகத்து ரத்துல் பலாய் வ ரத்துல் கலா. இந்த ஹதீஸ்லாம் எதுக்காக வருது? தர்மம் செய்வது முசீபத்துகளை அகற்றக்கூடியதாக இருக்கின்றது, கலா கதிர்களையே மாற்றக்கூடியதாக இருக்கின்றது என்று நபிகளார் சொன்ன தெளிவான ஹதீஸ் எதை விவரித்து காட்டுகின்றது? சில நல்ல செயல்களினால் அல்லாஹ் தஆலா தக்தீரை மாற்றி அமைப்பார். அவனுடைய புறத்திலிருந்து முடிவு செய்யப்பட்டிருக்கும். இது அசைக்கப்பட முடியாத முடிவு. இது சில காரணத்தினால் இதை மாற்றியும் அமைத்து தரலாம் என்று இரண்டு விதமாக அல்லாஹ் வைத்திருப்பான். தக்தீரை முபரம், தக்தீரை முஅல்லக் என்று சொல்லி அந்த முஅல்லக்கினுடைய அடிப்படையிலே அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி துஆ செய்யலாம். யா அல்லாஹ், எனது முசீபத்தை நீ நீக்கி அருள் என்று. அதற்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு முசீபத்து ஏற்படும் பொழுது நீங்க தொழுகையின் பக்கம் திரும்பி விடுங்கள். தொழுகைக்கு தான் போக சொன்னாங்க, பள்ளி வாசலுக்கு வா. சஃபர் மாசத்துல உண்மையிலே நீ பீடை இருக்குன்னு நினைச்சினாக்க நீ ஒரு நாள் கூட விடாம தொழணும். பீச்சில் போய் நான் இருக்கக்கூடிய முசீபத்தெல்லாம் அன்னைக்குல வர்ற முன்னோர்கள் சொல்லி வச்சது பீடை, சபர்ல பீடை இருக்குன்னு ஒரு வகையில சொல்லி வச்சிருக்காங்க. நீ வேற போய் முசீபத்தை பீச்ல இருந்து அள்ளிட்டு வர்ற, பார்க்ல இருந்து அள்ளிட்டு வர்ற, எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டுல போடுற. வீட்டுல வெடிக்குது. என்ன வெடிக்குது? குடும்பம் ரெண்டா போகுது. ஏன்? முசீபத்தை எங்க இருந்து கொண்டு விட்ட? முசீபத்தை கழிக்க போன நீனு அங்க இருக்கக்கூடிய முசீபத்துகளை அள்ளி வந்து வீட்டில் போட்டு விட்டதன் காரணத்தினால் வீட்டில் குழப்பங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், உள்ளத்தில் பிரிவினைகள் எல்லாம் ஏற்படுகின்றது. காரணம், மார்க்கம் இல்லாத ஒன்றை மார்க்கம் என்று சொல்லி அமல் செய்த ஒரே காரணத்தினால். அப்ப மூலப்பழக்கம் எங்கேருந்து வரும்? பெரும்பான்மையாகவும் வரும். அப்ப முசீபத் எங்கிருந்து வரும்? பெரும்பான்மையாக எல்லாமே செய்யறாங்க, அதனால நான் செஞ்சேன், இதனால் ஏற்பட்ட முசீபத், இதனால் ஏற்பட்ட விளைவு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகையினால் தான் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப என்ன சொல்றாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்தில் அந்த முசீபத் வந்துருச்சு. இன்னும் இந்த சஃபரை பற்றி இன்னும் கூட சொல்லிக்கிட்டே போலாம். இன்னும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோய் வாய்ப்பட்டது அந்த சஃபர்ல தான். ஏன் வேற மாசத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் வரலையா? அடிக்கிட்டே போலாங்க. முஹர்ரத்துல நோய் வாய்ப்பட்டிருக்கிறாங்க, தில்ஹிஜ்ஜாவுல நோய் வாய்ப்பட்டிருக்கிறாங்க, ஜுரம் வந்திருக்கு. அப்ப அதெல்லாம் பீடன்னு ஒதுக்கிடுவோமா? புத்தாடை கொடுத்தாமல் பெருநா தொழுவாம ஏன் பீட அப்படின்னு சொல்ல எப்படி சொல்ல முடியும்? அப்ப நபிகளார் நோய்வாய்ப்பட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கேள்வி, அந்த சிந்தனையும் தவறானது. காரணம், மற்ற மாதங்களிலும் நபிகளார் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை சஃபருல் முபஃபர் என்று சொல்லி, வெற்றியின் மாதம் என்று சொல்லி ஏன் சொன்னார்கள் என்று சொன்னால், அதிகமான போர்கள் இந்த சஃபருடைய மாசத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து வெற்றியும் அடைந்திருக்கிறார்கள். போர்ல கலந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் வெற்றி தந்த மாதம்.
போரில் வெற்றி அடைந்து தீனுல் இஸ்லாம் உயர்வதற்கு, தீனுல் இஸ்லாம் மேலோங்கி நிற்பதற்கு, உலகளாவிய வகையிலே பரவி நிற்பதற்கு, எல்லா மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வகை செய்த அந்த ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய அந்த புனித போர், அதிலிருந்து கிடைக்கப்பட்ட வெற்றி எப்பொழுது கிடைத்தது? சஃபர் மாசத்திலே ஏற்பட்ட அதிகமான போர்களுக்கு வெற்றி கிடைத்தது. ஆகையினால் தான் நபிகளாலே பெயர் சூட்டினார்கள் சஃபர் முதஃபர், வெற்றியினுடைய மாதம் என்று சொல்லி. முடிவா ஒரு விஷயம் வருவாங்க, காலத்தை எந்த விதத்திலும் காலத்தை குறை சொல்லக்கூடாது. தெளிவான ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னல்லாஹ தஹ்ருன் லா யுஸிப்பு தஹ்ர. அல்லாஹ்வே காலம், காலம் என்பது அல்லாஹ் தான். லா யுஸிப்பு தஹ்ர, நீங்கள் காலத்தை ஏசாதீர்கள். சஃபரா அது முசீபத்து என்று நீங்கள் சொல்லாதீர்கள். காரணம், சஃபரை முசீபத் என்று சொல்லக்கூடியவன் அல்லாஹ்வை முசீபத்து பிடித்தவன் என்று சொல்லக்கூடிய நிலைக்குள்ளாக்கப்படுவான். காரணம், நபிகளார் சொல்கின்றார்கள், இன்னல்லாஹ தஹ்ருன், காலம் என்பது அல்லாஹ். அல்லாஹ்வே சொல்றான், லா யுஸிப்பு தஹ்ர. ஆகையினால நீங்க காலத்தை என்ன செய்யாதீங்க, ஏசாதீங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப காலத்தை எப்படிங்க ஏசுறது? எப்படி ஏசுறதுக்கு நியாயம் ஏற்படும்? காரணம், காலம் சுழல்வது எல்லாம், காலத்தினுடைய நிலைகள் மாறுவது எல்லாம் இறைவனுடைய குதிரத்திற்கு உட்பட்ட விஷயம். எத்தனை கோள், புதுசு புதுசான கோள்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படுகிறது. ஆனால் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது அது அது அதனுடைய வரையறைக்குள், வட்டத்திற்குள் சரியான முறையிலே சுழண்டு கொண்டு இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதை நாம் செலுத்துகின்றோம், நாமா அல்லது நீங்களா என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது, இறைவனுடைய சக்திக்கு உட்பட்டல்லவா காலம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. காலத்தை ஏசுவதற்கு எந்த அளவில் யார் நமக்கு அனுமதி தந்தது? இந்த காலமா இது முசீபத்துங்க, அந்த காலமா அது முசீபத்துங்க, அப்படி என்று சொல்வதற்கு எந்த அளவிற்கு நமக்கு யார் அனுமதி தந்தது? மார்க்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. இன்னல்லாஹ தஹ்ருன் லா யுஸிப்பு தஹ்ர, காலம் என்பது அல்லாஹ்வே, அல்லாஹ் என்பது காலமே. ஆகையினால் அந்த காலத்தை நீங்கள் ஏசினால் அல்லாஹ்வை ஏசுவது போன்றாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக. ஆகையினால் ஒரு காலத்தை குறிப்பிட்டு இது சஃபரா, இது பீடையுடைய மாதம், இதில் இன்னென்னது செய்யக்கூடாது என்று தயவு செய்து இருக்கக்கூடிய அந்த சிந்தனையை இன்றிலிருந்து அகற்றி விடுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, மூட பழக்கங்களுக்கு மூடு விழா கொண்டாடுவோம். அல்லாஹ் தஆலா நாம் முழுமையான முறையிலே ஷரியத்தை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும் என்பதை உள்ளத்தில் இருத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்கள், நாம் என்ன கவனித்தோம்? 1950 ஆண்டுகளுக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே அன்தாக்கியா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள் இருந்தார்கள். அவர்கள் சகுனம் பார்த்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது சகுனத்தை போட்டார்கள். அந்த சகுனம் அல்லாஹ் வன்மையா கண்டிச்சு அதை முடிச்சுட்டான். அதுக்கு பிறகு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பதாகவே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லும் பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள், காலு தையரனா பிக வ பிமன் மஅக. முசீபத் என்று சொன்னால், பீடை என்று சொன்னால், சாலிஹே உம்மாலும் உம்மை சார்ந்தவர்களாலும் தான் முசீபத் எங்களுக்கு வந்தது என்று சொல்லி அந்த மக்கள் சொல்லும் பொழுது கால அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், தாயிருஹும் இந்தல்லாஹ், உங்களுக்கு ஏற்படக்கூடிய பீடை முசீபத் எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து, பல் அன்தும் கௌமுன் துஃப்தனூன், பல் அன்தும் கௌமுன் துஃப்தனூன், நீங்கள் தான் குழப்பத்தில் இருக்கின்றீர்கள், ஃபித்னா விளைவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். முசீபத் என்பது என்னையும் என்னை சார்ந்தவர்களினாலும் ஏற்படுகின்றது என்று சொல்லி ஏகத்துவவாதிகளை, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய எங்களை, ஒரு தாயிகளை, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய எங்களை பார்த்து முசீபத்து பிடித்தவர்கள் என்று சொல்கிறீர்களே, பல் அக்ஸருஹும் லா யஅலமூன், நீங்கள் கால தாயிருஹும் இந்தல்லாஹ், முசீபத் என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து முடிவு செய்யக்கூடியது. பல் அன்தும் கௌமுன் துஃப்தனூன், நீங்கள் தான் ஃபித்னா விளைவிக்கக்கூடிய கூட்டத்தார்களாக, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய கூட்டத்தார்களாக இருக்கின்றீர்கள் என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு பதில் சொன்னார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா 37வது சூரா 47வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே மாதிரி தொட்டு வந்ததுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் பீடை. என்ன பீடை அங்க இருந்துச்சு? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். என்ன அப்படின்னு சொன்னாக்க, இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, அதாவது பீடையில தான் நிறைய இருக்குதே, அடுக்கிக்கிட்டே போகலாம், அது இது அப்படியே நிறைய போகலாம். சொல்றேன் நான், அது ஒரு பட்டியல் வச்சிருக்கிறேன் என்னென்ன பீடை இருக்குது அப்படின்னு.
ஆக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஏற்பட்ட பீடை மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தது, இஹ்ராம் அணிந்து விட்டால், இஹ்ராம் அணிந்தவர் ஹாஜி இஹ்ராம் அணிகிறார், அல்லது உம்ராவுக்கு செல்லக்கூடியவர் இஹ்ராம் அணிகிறார். இஹ்ராம் அணிந்தவர் ஏதாவது ஒரு தேவைக்காக வேண்டி வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டார். வந்தவர் எப்படி போகணும்னாக்க கொல்ல பக்கம் வரணும், இல்லைன்னா தரித்திரியம் அப்படின்னு அந்த காலத்து மக்கள் மூட பழக்கத்தை ஏற்படுத்தி இருந்தார். என்ன, இஹ்ராம் அணிந்தவர் இஹ்ராமுடைய காலத்தில் வெளியே வந்து விட்டவர் மீண்டும் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொன்னால் தலைவாயில் வழியாக வரக்கூடாதா, கொள்ளை பக்கமாக வர வேண்டுமா? தலைவாயில் வழியாக வந்து விட்டார் என்று சொன்னால் முசீபத்து இறங்கிவிடும் என்று அந்த மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அடித்து விட்டால் லைஸல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிக் வல் மக்ரிபி வலக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வல் மலாயிகத் லைஸல் பிர்ர பி அன் தஅத்துல் புயூத மின் துஹூரிஹா வலக்கின்னல் பிர்ர மன் இத்தகா வஅத்துல் புயூத மின் அப்வாபிஹா. இரண்டாவது சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், நீ நினைச்சு கொண்டு இருக்கிறதெல்லாம் நல்ல காரியம் இல்லை. லைஸல் பிர்ர, நீ நினைத்ததெல்லாம் நல்ல காரியம் அல்ல. அந்த என்ன நினைச்சிட்டு இருக்கிற, ஏதோ வீட்டினுடைய முன்வாசல் பக்கமாக வர்றது அல்லது வீட்டினுடைய மின் துஹூரியா வீட்டினுடைய பின்பக்கமாக உள்ளே நுழைவது இதுதான் நல்ல காரியம் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாயே, அது அல்ல. மாறாக நல்ல காரியம் என்ன தெரியுமா? வலக்கின்னல் பிர்ர, நல்ல காரியம் என்னவென்று சொன்னால் மனித்தகா, தக்வாவுடன் வாழ்வதுதான் நல்ல காரியம். உங்களுடைய வீட்டிற்கு தலைவாயிலின் பக்கமாக நீங்கள் வாருங்கள், பின்னால் வந்து நீங்க சகனமெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா அடிச்சான். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்களாக ஒரு விஷயத்தை சொல்லாதீர்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லக்கூடியதை, இறைவனாகிய நான் சொல்லக்கூடியதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். இது மட்டுமா? எவ்வளவோ விஷயங்கள் அவங்கள்ட்ட இருந்துச்சு. என்ன அப்படின்னாக்க, ஒட்டகத்தினுடைய பாலை என்ன செஞ்சிருவாங்களா, ஒட்டகத்தினுடைய பால் பெண்கள் குடிக்க கூடாது, ஆம்பளைங்க தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா ஆம்பளைங்களா குடிக்கணும்னு ஆசை. அதனால இந்த மாதிரி சொல்லிட்டோம்னாக்க பொம்பளைங்க ஒட்டக பாலை குடித்தால் தரித்திரியம் பிடிக்கும் என்று அவர்கள் சொல்வார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். என்ன, பொம்பளைங்க குடிச்சோம் அப்படின்னு சொன்னாக்க தரித்திரியம் குடிச்சோம் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் ஆராஃபிலே 152வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அந்த மாதிரி எல்லாம் மூடப்பழக்கம் இவங்களா ஏற்படுத்திக் கொண்டாங்க. அல்லாஹ்வினால் ஹலாலாக்கப்பட்டதை இவர்கள் ஹராமாக்குவார்கள், ஹராமாக்கப்பட்டதை ஹலாலாக்குவார்கள். இப்படி எல்லாம் இவர்கள் ஆக்கிக் கொண்டதின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை மிக தெளிவாகவே சொல்லி காட்டுகிறார். இதெல்லாம் செய்யாதீங்க, இப்படிப்பட்ட மூடப்பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை இமாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு காட்டு நபி வரார். வந்து என்ன சொல்றார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஒட்டகம் பாலைவனத்துல நடந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க மானை போன்று குதித்து எழுந்து ஓடுகின்றது. அவ்வளவு சுகாதாரமா இருக்குது, பார்ப்பதற்கு இளமையாக இருக்கின்றது, மானை போன்று குதித்து ஓடுகின்றது அந்த ஒட்டகம். ஆனா நிலைமை என்னவென்று சொன்னால், ஏதாவது ஒரு சொறி பிடித்த ஒரு ஒட்டகம் உள்ளே நுழைந்து விட்டது என்று சொன்னால் எனது ஒட்டகத்திற்கு நஷ்டம் ஏற்பட்டு விடுகின்றது என்று அவர் முறையிட்டார். என்ன, அந்த காட்டரபி சொல்றார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொறி என்று சொல்லக்கூடிய நோயை முதலாக படைத்தவன் யார்? முதல்ல ஒரு ஒட்டகம் நுழைஞ்சிச்சு அப்படின்னாக்கா அதுக்கு சொறி பிடிக்குதுன்னு சொல்லல. அப்ப அந்த அந்த முதல் ஒட்டகத்துக்கு சொறியை கொடுத்தது யார் என்ற கேள்வியை வைத்தார்கள். புகாரில் வரக்கூடிய அப்படின்னா என்ன அர்த்தம்? சொறி என்பதை படைத்தது அல்லாஹ். அந்த சொறியை வைத்து அந்த ஒட்டகத்திற்கு முதலிலே கொடுத்து விட்டால் பிறகு எந்த ஒட்டகத்திற்கும் அல்லாஹ் தஆலா தரவில்லை. தந்தான் என்று சொன்னால் எதற்கெல்லாம் தந்தானோ அதற்கு மட்டுமே தவிர இந்த ஒட்டகத்தினால் அதற்கு ஏற்படுவது என்ற அர்த்தம் கிடையாது.
எந்த ஒட்டகத்துக்கு சொறி பிடிக்கணும்னு அல்லாஹ் நாடினாலும் அதுக்கு தான் சொறி பிடிக்குமே தவிர இந்த ஒட்டகம் அதனுடன் இணைந்து கொண்டதினால் இதற்கும் சொறி பிடித்தது என்று சொல்லக்கூடிய உனது கூற்று தவறானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்டறிவுக்கு விளக்கம் தந்தார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு இந்த விஷயத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கத்தை தந்திருக்கின்றார்கள். ஆகையினால இந்த விஷயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான வழிமுறைகளை நாம் பின்பற்றிக் கொள்ள வேண்டும். அதில் தான் வெற்றி இருக்கின்றது என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆகையினால நாம் விளங்கிக் கொள்ளணும். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். நபிகளார் தெளிவாக சொன்னார்கள், யார் மாற்று மதத்தினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவார்களோ அவர்களிடம் ஆடி விடுவார்கள். அவன் ஆடிய முசீபத்து பிடிச்ச மாசம்னு சொன்னான் அப்படின்னாக்க அவன் காஃபிர். நீ சஃபர் மாசத்தை முசீபத்து பிடித்தது என்று சொன்னாய் என்று சொன்னால் அவனை போன்று நீ ஆகிவிட்டாய் என்று அதனுடைய பொருள்படும். ஆகினால் நபிகளார் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரில வருது, லா அதவா வலா தயரா வலா ஹாமா வலா சஃபரா. லா அதவா தொற்று நோய் என்பது கிடையாது. வலா தயரத்தை தயரா என்று சொன்னால் துர்சகனம், சகனம் பார்ப்பது என்பது மார்க்கத்தில் கிடையாது. நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு கணக்கு போடுங்களேன். என்னப்பா கணக்கு போடணும்? நான் படிச்சதே 8வது, என்ன கணக்கு போடணும்? எங்கிருந்து கணக்கு போடுவது? எதற்காக வேண்டி கணக்கு போடுவது? தயவு செய்து இப்படிப்பட்ட தீய பழக்கங்களை அகற்றிவிட வேண்டும். நீக்கக்கூடியவர்களே, பால் கிதாபெல்லாம் போட தெரியுமா? பால் கிதாபும் கிடையாது, தயிர் கிதாபும் கிடையாது, மோர் கிதாபும் கிடையாது. அப்படியே கேட்பாங்க, அதெல்லாம் தெரியுமா? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அந்த விஷயத்தில் என்ன தீர்வை சொல்லி இருக்கின்றார்கள்? பொதுவா நடுநிலையாக இருந்து சிந்தித்து பார்க்க வேண்டுகின்றேன். பால் என்பது மார்க்கத்தில் ஒன்று உண்டா? இருக்குது. ஹதீஸ்ல இருக்கா? இருக்குது. அதை அறிந்து கொள்ளக்கூடிய விதம் மார்க்கம் சொல்லவில்லை. எப்படி? அப்ப எப்படி இருக்குது? பால் என்று சொன்னால், சகனம் பார்த்தது என்று சொன்னால் என்ன? நபிகளார் அதை பற்றி சொல்லி காட்டும் பொழுது சகனம் என்று அதை பற்றி சொல்லவில்லை. அதனால்தான் தாயிர் என்று சொன்னார்கள். குர்ஆனிலே வரக்கூடிய தாயிர் என்று சொன்னால் என்ன? தயிரத்துன் என்று சொன்னால் பறவை என்று பொருள். இந்த பறவை என்று சொல்லக்கூடிய வார்த்தை சகனத்திற்கு ஏன் வந்தது? அரபியர்கள் என்ன செய்வார்களாம்? பிரயாணத்தை மேற்கொள்வதற்கு முன்பதாக தனது கூட்டிலே இருக்கக்கூடிய அம்பை எடுத்து பறவையினுடைய கூட்டிலே விடுவார்கள். அந்த பறவை எந்த திசையை நோக்கி பறக்கின்றதோ இதுதான் நமது பிரயாண வழி என்று சொல்லி அந்த திசையை நோக்கி பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது சகனம். என்ன? இது மேற்க நோக்கி பறந்துருச்சு, போவே கூடாது அந்த பிரயாணத்தை, தப்பு, நம்ம இன்னைக்கு நிறுத்திடணும். இது கிழக்க நோக்கி பறந்துருச்சு, இன்னைக்கு நம்ம போற காரியம் வெற்றி அப்படின்னு முடிவு செஞ்சிருவான். சகனம் எங்கிருந்து பார்க்க ஆரம்பித்தான்? இந்த பழக்கத்தினால் தான் அந்த தாயிர் என்று சொல்லக்கூடியது தையரா என்று வந்தது. குர்ஆனிலே நான் இத்தனை வசனங்களை வாசித்து காண்பித்தேன். காலம் தையர் நாபிக்க, அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து சொல்லும் பொழுதும் தையர் என்று சொன்னார்கள், சகனம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து சொல்லும் போதும் தையர் என்று சொன்னார்கள், சகனம். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸ் ஷரீஃபிலே ஏராளமான விஷயங்களை சொல்லி காட்டும் பொழுது தையர் என்று சொல்லி காட்டி இருக்கின்றார்கள், சகனம். அப்ப வலா தையரத்தை துர்க்குணம் என்பது கிடையாது. நல்ல சகுனம் என்றாலும் பார்க்கிறான், நல்ல சகுனம் என்ன? அதை நான் ஒரு தடவை ஹதீஸ்ல சொல்லி காண்பிச்சேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் வைக்கக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்லி காட்டும் பொழுது நல்ல பெயரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நல்ல எஃபெக்ட் செய்யும் அப்படிங்கறது விளங்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஒரு தடவை கூட சஹாபாட்ட கேட்கிறாங்க, இந்த ஆற்றிலிருந்து பாலை கறந்து தரக்கூடியவர்கள் யாரும் உண்டா என்று கேட்கும் பொழுது ஒரு சஹாபி இருக்கிறார், முர்ரா என்கிறார். அவருடைய பெயர் என்ன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கும்போது அவர் சொல்றார், முர்ரா, என்னுடைய பெயர் முர்ரா என்றார். நீ உட்கார், முர்ராண்டா கசப்புன்னு அர்த்தம், அதனால நீ பால் கறக்கலானா அப்படின்ட்டார். இன்னொருத்தர் எந்திரிச்சாரு, அவர் உனது பெயர் என்ன என்று சொல்லி அந்த சஹாபி இடத்திலே கேட்கும் பொழுது அவர் ஒரு பெயரை சொன்னார், அந்த பெயருக்கு என்ன அர்த்தம், அதனால நீரும் தகுதியில உட்காரு. மூன்றாவது ஒரு மனிதர் எந்திரித்தார், அவர் சொன்னார், எனது பெயர் நாஃபி என்றார். நாஃபி என்று சொன்னால் பிரயோஜனம் பெற்றவர், அதனால நீங்க கரங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பெயருடைய எஃபெக்ட் எங்க போகுது?
அப்ப அதுல சரணம் பார்த்திருக்காங்களா இல்லையா? அப்ப நல்ல விஷயத்திற்கு மட்டும் பார்ப்பது என்பது அதுதான் புடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி புடிச்சுட்டு அதுல போய் அதாவது நல்லதுக்குள்ளேயே நுழைஞ்சு தீயதுக்குள்ள போயிடக்கூடாது. அந்த இதை அது வரைக்கும் வைக்கணும். மார்க்கம் ரொம்ப நுணுக்கமானது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டக்கூடியது பல தடவை நான் சொல்லி இருக்கின்றேன். நீங்களும் கேள்விப்பட்டு இருக்கின்றீர்கள், படித்திருக்கின்றீர்கள். தெரிந்திருக்கக்கூடிய விஷயம் எல்லோருக்கும் தெரியும். மார்க்கத்தில் நடப்பது என்பது ஒரு இக்கட்டான பாதையில் நடப்பது. ஆடை காற்றினால் ஆடை பறக்கும் பொழுது ஒரு மனிதன் முள் படர்ந்த பாதையில் நடக்கும் பொழுது தனது ஆடை எப்படி சமாளித்துக் கொண்டு அதை உள்ளில் பட்டுவிடாமல் நடக்க வேண்டும் என்று முயற்சிப்பானோ அதே போன்றுதான் மார்க்கத்தில் ஆடை விட்டுட்டு எனக்கு என்னான்னு போனோம் அப்படின்னாக்க கிழிச்சு ஒண்ணு இல்லாம நிர்வாணமாகத்தான் வெளியே வரணும். அந்த பாதையை விட்டு வெளியே வரும்போது அப்ப ஆடையை இழுத்து பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க எந்த முள்ளும் தைத்து விடாமல் ஆடையை பித்து விடாமல் பாதுகாக்க முடியும். இதே போன்று உமது ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படி பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த அளவிற்கு கவனம் இருந்தால்தான் முடியும் என்பதை விளக்கக்கூடிய விதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கி தருகின்றார்கள் என்று சொன்னால் எவ்வளவு நாசுக்கான பாதை. ஆகையினாலதான் அந்த விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். லா தயரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல கூட சொல்லுவாங்க, சகுனம் என்பது கிடையாது, முசீபத் என்பது கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னாக்க இல்லாபி சலாசத்தின் மூன்றை கொண்டு, ஒன்று உனது மனைவியில், இரண்டாவது உனது வாகனத்தில், மூன்றாவது உனது இல்லத்தில் வீட்டில். இந்த மூணுல தான் முசீபத்து இருக்கும். எப்பா அந்த மூணுலயே இல்ல வேற எதுல முசீபத்து அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே அந்த ஹதீஸ். அதுக்குள்ளாட்டி வேற மாதிரி புரிஞ்சுட்டு ஏதாவது தப்பா சொல்லிடாதீங்க. என்னையா என்ன சொல்றாங்க நல்லா கவனிக்கணும். முசீபத் என்பது கிடையாது, சகனம் என்பது கிடையாது. அப்படி இருந்தது என்று சொன்னால் இந்த மூன்றில் இருக்கும். ஒன்று நீ மராத்தின் உனது மனைவியில், அவர் ராக்கிபின் அல்லது உனது வாகனத்தில், அவர் மஸ்கனின் அல்லது உனது வீட்டில். இந்த மூன்றில் தான் இருக்கும். இந்த மூன்றிலே சகனம் இல்லை, அப்புறம் வேற எதுல இருக்க போது அப்படின்னு கேட்கக்கூடிய வகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. அப்போ வீட்டுல போய் சந்தேகப்பட்டாதீங்க, முசீபத்தா இதனாலதான் இருக்குமோ அப்படின்னாக்க உள்ளதும் போச்சுடாங்கிற மாதிரி என்ன ஆகும், வாழ்க்கையில பிரச்சனை ஏற்பட்டோம். ஆக ஒரே முடிவுக்கு வந்துருங்க, முசீபத் என்பது கிடையாது. அப்படி ஏற்பட்டுச்சுனாக்க நபிகளால் சொல்லக்கூடிய வழிமுறை தான் என்ன, ஒரு மனித சுபு தொழுகா அவனுக்கு முசீபத்து. சஃபர் மாசம் வந்ததுனால முசீபத்து இல்ல. நீ என்னைக்கு ஃபஜர் தொழுவலியோ அன்னைக்கு உனக்கு முசீபத்து. என்னைக்கு முசீபத்தோ அன்னைக்கு உன் குடும்பத்துல பிரச்சனை. அன்னைக்கு இருக்க வேண்டிய பிரச்சனையெல்லாம் சமாளிக்கணும். தவிச்சு போய் வாழ்க்கை ரெண்டா போய் பிரச்சனைக்குள்ளாயி கஷ்டம் நஷ்டம் எல்லாம் ஏற்பட்டு கஷ்டம் எவ்வளவு பெரிய சிரமம். அப்ப நபிகளார் சொன்னார்கள், முசீபத்து ஏற்படும் பொழுது தொழுகையின் பக்கம் திரும்புங்கள். முசீபத்து வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தொழுகையை நிறைவேற்றுங்கள். சுபுஹ் நீ தொழல அப்படின்னா அதுதான் அன்னைக்குதான் முசீபத். ஆகையினால் கண்ணியத்திற்குரியவர்களே சொன்னார்கள், வலா ஆம்மத்த என்று சொன்னால் என்ன, ஆந்தை அலறுவதினால் முசீபத்து ஏற்படும். சகுனம் கெட்ட சகுனம் என்று நினைக்காதீர்கள். வலா சஃபர, சஃபர் என்பது பீடை என்பதை நினைக்காதீர்கள். அன்னைக்கே நபியல்லாஹ் சொன்னாங்க, புகாரில வரக்கூடிய ஹதீஸ் சொன்னார்கள், வலா சஃபர, சஃபர் என்பது பீடை இல்லை என்பதை தெளிவாக விளக்கி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக இஸ்லாத்தில் பீடை இல்லை என்பதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பீடைன்னு நினைச்சு கொண்டே இருக்கிறோம். பெண்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. அல்லாஹ் தடை செய்யாத விஷயத்தை நாம் தடை செய்து கொண்டதினால் அல்லாஹ் வசனத்தில் எச்சரிக்கை செய்வான். என்ன நம்ம செஞ்சுக்கிட்டோம்? இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், விதவை வீட்டுல யாராவது இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு முன்னால நல்ல காரியம் செய்யாதீங்க. இவங்களா ஏற்படுத்தி கொண்ட பழக்கம் என்ன, கல்யாணத்துல அது மாதிரி நல்ல காரியம் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னாக்கா அதுல என்ன செய்யக்கூடாதான், விதவைகள் வந்துடக்கூடாது. அப்படி வந்துருச்சுனாக்க ஏதாவது ஒரு முசீபத்து ஏற்பட்டுச்சு, ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த விதவையை வந்து அல்ல அதனால ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னாக்க அம்மி மேல உட்காராத, குழந்தை குருடா பிறக்கும், எந்தவித அடிப்படையும் இல்லாத விஷயங்கள். 6 குளங்கள் தாண்டி பயணம் செய்யக்கூடாது. 6 குளம்லாம் தாண்டி போக கூடாது. அல்லாஹ் எந்த இடத்திலும் அல்லாஹுடைய தூதரோ சொல்லாத விஷயம். அதே போன்று நம்ம பெத்த மகங்க வயசுக்கு வரும் பொழுது தாய் என்ன செய்யக்கூடாது, முதல்ல பார்க்கக்கூடாது.
தான் பெத்த மக வயசுக்கு வரா, ஏஜ் அட்டன் பண்றா, அதை பெற்ற தாய் என்ன செஞ்சிடக்கூடாது, முதல்ல பாத்திரக்கூடாது. பார்த்துட்டாக்க என்ன ஆகும், அந்த பிள்ளைக்கு முசீபத்து வந்துருமா. எவ்வளவு பெரிய ஒரு மூட நம்பிக்கை, எவ்வளவு பெரிய செயல்பாடுகள். அதே போன்று 2 கர்ப்பிணி பெண்களை ஒரே வீட்டில் வைக்க மாட்டாங்க. மச்சி மாசமா இருந்தாங்க அப்படின்னாக்கா மைத்துனி தங்கச்சியை இருக்க விட மாட்டாரு, ஏன்னா அங்கேயே இருந்துக்க, இல்லாட்டி இந்த பொண்ணு அங்க அனுப்பிட்டு இவரை கூப்பிடுவாரு. ஏங்க எப்படியாவது கேட்டுக்கிட்டே இருக்கும், அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன், அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கும். மாமியாவும் ஒத்துக்கிற மாட்டா, மாமனாரும் ஒத்துக்கிற மாட்டாரு, புருஷனும் ஒத்துக்கிற மாட்டான். ஒரே கொடுமையாக இருக்கும். அதே வீட்டிலே இருந்து கஷ்டப்படுவாள். ஆனா கர்ப்பம் ஆயிடுவா. அங்க மகள் தெரிஞ்ச செய்தி வரும், அம்மா நானும் கர்ப்பமா இருக்கேன். அம்மா மகளுக்கு கர்ப்பமா இருந்தாக்க தாய் வீட்டுக்கு வரணும் என்ற ஆசை இருக்கும். அப்ப என்ன செஞ்சிருவாங்க, தன்னுடைய மகளை அழைக்கணுமா, அதனால என்ன செஞ்சிருவாங்க, மருமகளுக்கு லீவ் கொடுத்து நீ போயிட்டு வந்துருமா அம்மா வீட்டுக்கு. இதுவரைக்கும் கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருந்தா, எனக்கு எம்மா வீட்டுக்கு போகணும், எங்க வீட்டை பார்க்கணும், எங்க கூட பிறந்தவங்களை பார்க்கணும். அப்ப எல்லாம் கடுகளவு கூட மனசு இறக்கமே வரல, கண் நெஞ்சமா இருந்துட்டு எப்ப வருது, தான் மகளை கொண்டு வந்து இந்த வீட்டுல வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி மருமகளை போயிட்டு வா அம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. எதனால் ஏற்பட்ட நிலை, மூட நம்பிக்கையினால் வந்தது. காரணம் என்ன, 2 ஹாமிலாக்கள், 2 கர்ப்பிணி பெண்கள் ஒரே இல்லத்தில் இருக்கக்கூடாது என்பதனால். அது மாதிரி நம்ம போகும்போது பூனை குறுக்க வந்துடக்கூடாது. அது மாதிரி சொல்லுவாங்க, டேய் பர்ஸ்ல 1 பைசா கூட இல்லாம செலவு பண்ணிடாதரா, தரித்திரியம் வந்துடும். இல்லாத விஷயம், 1 பைசா கூட இல்லாம செலவு பண்ணிடாத, தரித்திரியம் வந்துடும். அது மாதிரி என்ன செய்வாங்க, ஆடைகளை போட்டுக்கொண்டு தைப்பது. ஆடையை போட்டுக்கிறோம்ல, அந்த ஆடையை போட்டுக்கொண்டு தைப்பது. ஆடையை போட்டுக்கிட்டே தைக்காத, தரித்திரியம் வந்துடும். எந்த விதத்திலும் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட சிந்தனைக்குட்படாத விஷயமாகத்தான் நமது செயல்பாடுகள் இருக்கும். அதே போன்று அது மட்டுமல்ல, நைட்ல என்ன செய்வாங்க, தர்மம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, உணவு கொடுக்க கூடாது, நீர் கொடுக்க கூடாது. தர்மம் கொடுத்தாக்க வீட்டை விட்டு போயிடும். அது மாதிரி இரவு நேரத்துல கூட்டக்கூடாது. கூட்டுனாக்க கூட்டிக்கிட்டே போயிருமா, எல்லாம் கூட்டுனாக்க கூட்டிக்கிட்டே போயிருமா. காலையில எந்திரிச்சதுமே கடையை திறந்த உடனே விடுவிட்டு அவரே அவசரத்துல வந்திருப்பாரு, கஸ்டமர் எல்லாம் நின்றுகிட்டு இருப்பாங்க. அப்ப விளக்கமாத்த எடுத்து கூட்டுவாரு. ஏங்க நைட்டு கூட்டல, அதுல நைட்டு கூட்டினா கூட்டுன்னு வந்ததுன்னா கூட்டிக்கிட்டு போயிடும், அதனால நான் கூட்டல. எவ்வளவு பெரிய மூலத்தரம் இந்த காலகட்டத்திலும். அதுதான் பெரிய நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. அதே போன்று பெண்கள் வெள்ளிக்கிழமை நகை போட்டிருந்தா வெள்ளிக்கிழமை கலட்டாத. ஏன்னா நீ வெள்ளிக்கிழமையாவது நகை இருக்கிற நகையெல்லாம் கழட்டி போட்டு வச்சுட்டிய, என்னது வெள்ளிக்கிழமை மற்ற நாள்ல கலட்டலாமா, வெள்ளிக்கிழமையாவது நகையை கலட்டக்கூடாது. அப்படி இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க, இன்னும் வெள்ளிக்கிழமையாவது பார்த்து இருக்கிற நகையெல்லாம் பூராத்தையும் நீ கலட்டி வச்சுட்டிய அப்படின்னு. இன்னொரு விஷயம் கவனத்தில் கொள்ள வேண்டும், விளையாட்டாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். பரவலாக ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்ணியத்திற்குரியவர்களே, ஏதாவது ஒரு வீட்டில் மரணம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் 40 நாள் வரைக்கும் அந்த வீடு தொலைச்சு மௌத்து விடுதான். 40 நாள் வரைக்கும் ஹதீஸ் தெளிவாக அறிவிக்கின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியார் நிகழ்ச்சி காட்டி இருக்கின்றார்கள். அந்த ஹதீஸின் பிரகாரம் அமல் செய்திருக்கின்றார்கள். ஹஜ்ரத் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், 40 நாளைக்கு அந்த வீட்டுல சாப்பாடு ஆக்க மாட்டாங்க, ஹோட்டல்ல வாங்குவாங்க, புத்தாடை உடுத்த மாட்டார்கள், பெருநா வந்ததுன்னு சொன்னா பெருநா கொண்டாட மாட்டாங்க, எல்லாமே 40 நாள். யார் சொன்னது? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு வீட்டில் மரணம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் 3 நாட்களுக்கு மேல் நிச்சயமாக துக்கத்தை அனுஷ்டிக்க கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரியான ஹதீஸ் இப்னு மாஜாவில், திர்மிதி, அபூ தாவூத், நஸீயில் இடம்பெற்றிருக்கின்றது. உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தனது தகப்பனாருடைய வஃபாத்தின் போது 3 நாளைக்கு பிறகு அத்தரை வாங்கி வர சொல்லி அதை பூசிக்கொண்டு தனது அடிமை பெண்ணுக்கும் தடவி விட்டார்கள். தடவி விட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, ஏன் என்று சொன்னால் நபிகளார் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன், துக்கம் என்பது 3 நாட்களை தவிர அதிகமான நாட்கள் கொண்டாடக்கூடாது. அந்த துக்கத்தை முறிப்பதற்காக வேண்டியே நான் என்ன செய்யறேன், இந்த அத்தரை நான் பூசுறேன் அப்படின்னு விளக்கம் சொன்னாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 3வது நாள் சென்று கடையை திறந்தார்கள். மரண தினத்தில் அவங்க வீட்டுல ஏதோ ஒரு மரணம் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக
3 நாளைக்கு மேல துக்கத்தை அனுஷ்டிக்க கூடாது. அதனால நான் இந்த கடையை திறக்கின்றேன் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம என்ன பாடுபடுத்தோம்? ஏதோ சிங்கப்பூர் மாதிரி ஒரு ஸ்பீடான உலகமா இருக்கிறதுனால 2 வகையிலும் நாம் தவறு செய்கின்றோம். ஒண்ணு என்ன அப்படின்னாக்க, மரணம் ஆயிடுச்சுனாக்கா அது வந்து ஒரு ஜாலியா நம்ம எடுத்துக்கொள்றோம். அது மரணத்தை ஒரு விழாவாக கொண்டாடக்கூடியவர்களாக மாற்றார்களை போன்று அந்த மாதிரி செஞ்சிடறோம். இல்ல அப்படின்னு சொன்னாக்க துக்கமே துக்கமாக ஆக்கிக் கொள்கிறோம். என்ன தவறு செய்ய பார்த்தீங்களா? ஒண்ணு வச்சா குடுமி சிறச்சா மொட்டை அப்படிங்கிற மாதிரி துக்கமே துக்கமாக ஆக்கி விடுகின்றோம், அல்லது ஒரு பெருநாளாக ஆக்கிக் கொள்கின்றோம் மாற்றார்களை போன்று. இந்த 2 செய்யக்கூடாது. நடுநிலை இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. எல்லா வகையிலும் நடுநிலை வலியுறுத்தக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கின்றது. ஆகையினால் இந்த தவறை செய்யாதீங்க. பொம்பளைங்க சொன்னா கூட கேட்காதீங்க. வசியத்து செய்துவிட்டு செல்லுங்கள். எனக்காக நீங்க துக்க அனுஷ்டிக்கிறது கூடாது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், வல்லதீன யதவஃபூன மின்கும் வயதரூன அஸ்வாஜை யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன அர்பஅத அஷ்ஹுரின் வஅஷ்ரா. ஒரு பெண்ணுடைய கணவர் வஃபாத் ஆகிவிட்டார் என்று சொன்னால் அந்த பெண் இத்தா இருக்கலாம். எவ்வளவு நாள்? அர்பஅத அஷ்ஹுரின் 4 மாதம் வஅஷ்ரா 10 நாள். 4 மாதம் 10 நாள் அந்த பெண்ணுக்கு மட்டும் துக்கம் அனுஷ்டிப்பது, இத்தாவில் இருப்பது அனுமதிக்கப்பட்டது. வேறு யாருக்கும் நிச்சயமாக கிடையாது. அது தகப்பன் இருந்தாலும் சரி, தாய் வஃபாத் ஆனாலும் சரி, மார்க்கம் அனுமதிக்கவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, வரம்பு மீறி அழிச்சாட்டியம் செய்வதற்கும் மார்க்கம் அனுமதிக்கவில்லை. நல்ல காரியங்களை விட்டு செய்வதை விட்டு தடை செய்வதற்கும் மார்க்கம் அனுமதிக்கவில்லை. எவ்வளவு அருமையான உன்னதமான மார்க்கத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே. அது மாதிரி யாருக்காவது அம்மை வந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த வீடு படுற பாடம். அம்மை வார்த்து விட்டது என்று சொன்னால் அம்மை ஒரு வீட்டுல ஏற்படுது. அந்த நோய்க்கு இயற்கையாகவே வேப்பலைக்கு என்ன தன்மை இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, அது வந்து ஒரு ஆன்டி வைரஸ் சொல்லலாம். கிருமிகளை சாகடிக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் தஆலா வேப்ப இலைக்கு தந்திருக்கிறார். வேப்பலையில பட்ட காற்றை சுவாசித்தோம் என்று சொன்னால் நச்சு கிருமிகளை சாகடிக்கும். இது இயற்கையாக உள்ளது. என்ன முடிச்சு போட்டு விட்டான் பாத்தீங்களா? வேப்ப இலை மாரியாத்தாளுக்கு பிடிக்கும். ஆகையினால வேப்ப இலைய அம்மை வார்ப்பது என்பது மாரியாத்தாளுடைய கொடை. ஆகையினால் அதை விரட்ட வேண்டும் என்று சொன்னால் வேப்ப இலை வைத்து விரட்டு என்று சொல்லி முடிச்சு போட்டு விட்டான். நம்ம மக்களும் அதை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு இன்று தவறான விஷயத்தில் இருக்கு. ஏன் இந்த அடிப்படையான விஷயத்தை நான் ஏன் சொல்றேன்? ஈமான் அதனால் ஆட்டம் காட்டு விடக்கூடாது. ஈமானின் பலகீனம் ஏற்பட்டு போய்விடக்கூடாது. ஈமான் பறிப்போய் விடக்கூடாது என்பதற்காக வேண்டிய ஆதங்கத்தோடு நான் சொல்லி காட்டுகிறேன். வேப்ப இலையை போடு, அல்லது வேப்ப இலையை மேல தடவிக்க, வேப்ப இலையை வச்சு அதனுடைய காற்றை வீசு. இதெல்லாம் வந்து என்ன செய்யும்? அந்த கிருமியை, அந்த கொப்பளத்தில் இருக்கக்கூடிய வெடிச்சிருக்கக்கூடிய அந்த கொப்பளத்துல நீர்ல சுரந்திருக்கக்கூடிய கிருமிகளை சாகடிக்கக்கூடிய தன்மை அல்லாஹ் தஆலா வேப்ப இலைக்கு வைத்திருக்கின்றார். ஆகையினால் வேப்ப இலையை பயன்படுத்தலாம். அதில் ஒரு மூட நம்பிக்கையை ஏற்படுத்தி விட்டு எதற்காக வேண்டி என்று சொன்னால் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த வேப்ப இலை அவ்வாறாக மாற்றார்கள் நினைப்பது போன்று. நான் சொன்னேன் அல்லவா, அதை போன்று தயவு செய்து கிடையாது கண்ணியத்திற்குரியவர்கள். அது மாதிரி அம்மா வார்த்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ஷேவிங் பண்ணாதீங்க, எந்தையும் பொறிக்காதீங்க, எண்ணெயில எதையும் வறுக்காதீங்க, யாருக்கும் தர்மம் தராதீர்கள். இப்படி எல்லாம் என்ன செய்ய? ஒவ்வொரு தடவையும் பெண்களின் பக்கம் பேசாதீங்க பேசாதீங்கன்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லப்பட்டிருக்கு. பெண்கள் இந்த விஷயத்தில் சற்று கவனக்குறைவாக இருக்கின்றார்கள். மனசு கஷ்டமா தான் இருக்குது. அவங்க தான் புரிஞ்சு என்ன செஞ்சுக்கணும், பேசக்கூடாது. ஒரு உன்னதமான ஒரு மஜ்லிஸுக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்கள திருத்தி கொள்ளணும். எத்தனை தடவை பேசாதீங்க அப்படின்னு பெண்கள்கிட்ட சொன்னாலும் அவங்களுடைய கவனம் திரும்ப மாட்டேங்குது. மனசு கஷ்டமா தான் இருக்கு. அல்லாஹ் ஹிதாயத்தை தருவானாக. அப்ப என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த மாதிரி அம்மை வார்த்தவர்களுடைய இல்லத்தில் இப்படிப்பட்ட மூட பழக்க வழக்கங்கள் இவையெல்லாம் தடை செய்ய வேண்டும். அது மாதிரி இன்னைக்கு ஜும்மாவா ரசம் வச்சிடாதீங்க, கீரையெல்லாம் ஆக்கிறாதீங்க. எப்பா நல்ல இறைச்சி கோழி வேண்டா கேளு, அதுக்காண்டி ஜும்மா மேல பழைய போட்டு இன்னைக்கு ஜும்மாவா ரசம் வச்சிடாத, ரசம் உனக்கு பிடிக்காது பேசணும், சரி எனக்கு ரசம் வைக்காத அப்படின்னு சொல்லிட வேண்டியதானே. இதை ஒரு பழக்கமாக ஆக்கி இதை மார்க்கமாக, ஜும்மானாக்க ரசத்துக்கும் ஜும்மாவுக்கும் ஆவாதது போல, கீரைக்கும் ஜும்மாவுக்கும் ஆவாதது போல, ஜும்மா தினத்தில் ரசமோ கீரையோ வைத்து விடாதீர்கள் என்று அதை ஒரு மார்க்கமாக ஆக்கி பாவனை செய்வது மூட பழக்கத்தினுடைய உச்சகட்டம் அல்லவா? அதே போன்று என்ன, சம்பளம் வாங்கியிருக்கா, முத நான் கடன் தான் கொடுக்க மாட்டேன்ப்பா,
கடன் கொடுத்தாங்க இருக்கிறதா எல்லாமே கடனா போயிடும். மூடப்பழக்கம். அட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு கடன் கொடுத்து உதவுகின்றாய், உண்மையான தேவையுடையவனாக இருக்கும் பட்சத்தில் கடன் கொடுத்தவனுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று சொன்னால், அவன் அதை திருப்பி தரும் வரை தினந்தோறும் அவன் அந்த பணத்தை தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனை ஊக்கப்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள். கடன் வாங்கக்கூடியவர்களுக்கு அது வேற விஷயம், கடுமையான எச்சரிக்கை. ஆனால் கொடுக்கக்கூடியவர்களை எந்த அளவிற்கு ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள். அப்பா நீ இன்னைக்கு ஒரு $1000 கொடுக்குற அப்படின்னாக்க அவன் ஒரு மாசம் கழிச்சு தரலாம் அப்படின்னு சொன்னாக்க அந்த $1000 30 நாள் தர்மம் செய்த நன்மை எழுதப்படும் தினந்தோறும். எவ்வளவு பெரிய சிறப்பு! காரணம், ஒரு முஸ்லிமுடைய கவலையில், ஒரு முஸ்லிமுடைய சிரமத்தில் பங்கு கொண்ட ஒரே காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அந்த நன்மையை தருகின்றார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்க, இன்னைக்கு நம்ம மூட பழக்கம் என்ன? கடன் கொடுக்க மாட்டப்பா, நீ தரமாட்ட அல்லது வராது, ஏன் மனசு வருத்தம் அப்படின்னு ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே. இன்னைக்கு தான் சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கேன், முத நீ கடன் கேட்கிறியா, என்னப்பா தரித்திரியை முடிச்ச பேசுற அப்படின்னு ஏன் மார்க்கத்தை சார்ந்து அதை நீ சொல்லுகின்றாய். அதே போன்று சமையல் செய்வாங்கல்ல, அதுல என்ன அப்படின்னாக்க பட்டியல் போடும்போது வீட்டுல சாப்பாடுக்காண்டி பண்டாரியை கூப்பிட்டு போடும்போது முதல்ல மஞ்சள்ல இருந்து எழுத ஆரம்பிப்பான். ஏன்பா மஞ்சள்ல இருந்து எழுதுற? மங்களகரமா இருக்கட்டும். அதுல என்ன மஞ்சள்ல இருந்து எழுதுனாக்க மங்களகரமா இருக்குமா அந்த நிகழ்ச்சி? அது இல்லப்பா, அல்லாஹ்விடத்தில் 2 ரக்காத் தொழுது விட்டு, அல்லாஹ் எனது வீட்டில் சுப காரியம் நடக்க வேண்டும், அல்லாஹ் நீயே அதற்கு சக்தி வாய்ந்தவனாக இருக்கின்றாய், ஆகையினால் நீ அதை நிறைவேற்றி தா அல்லாஹ், உன்னை தவிர யாருக்கும் அந்த சக்தி இல்லை அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய வரைமுறையை வகுக்கப்பட்ட நாம் எதுல நம்பிக்கை? முதல்ல லிஸ்ட் போடும்போது 3 போடுவான்ல அவன் ஊ அப்படின்னு போடுற மாதிரி, நம்மால 7 8 6 அப்படின்னு போடுற மாதிரி. அதே மாதிரி என்னடாக்க மஞ்சள் அப்படின்னு எழுதி அப்புறம் ஜீரகம், புளி, மிளகா, கருகு, வெந்தயம் அப்படின்னு எழுதுவாரு. ஏன்பா முதல்ல எழுதுன? மங்களகரமாக இருக்கட்டும், மஞ்சள் மங்களகரமா. எங்கு சென்று விட்டது மாட்டார்களுடைய செயல்பாட்டில். அது மாதிரி விரவ முதல்ல எழுத மாட்டாங்க. ஏன்? பொசுங்கி போறது. அது ஏன்னா பொசுங்கி போறத போய் ஃபர்ஸ்ட் எழுதுற, நீ பண்டாரிக்கே லாய்க்கு இல்ல போ நீ அப்படின்வான். எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை! இப்படிப்பட்ட செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நாம், நமது மார்க்கம் இந்த அளவிற்கு நம்மை சொல்லுகின்றதா என்று சொன்னால் நிச்சயமாக அந்த விஷயத்தில் நாம் கவனம் செய்ய வேண்டும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? வேடிக்கையான விஷயம். கல்யாணம் முடிப்பான் மகனுக்கோ மகனுக்கு முடிக்கும் போதுதான் எல்லா விதமான வரதட்சணையும் அனைத்தும் வாங்கி கொள்வான். என் வீட்டுல இருக்கிறது பூரா நீ தான் கொண்டு வந்து, வீடு 4 செவர் இருக்கும், மீதி அத்தனையும் உன் வீட்டுல இருந்து கொண்டு வந்து செட் பண்ணிடணும். நான் உன் மகனை என்னுடைய மகனுக்கு திருமணம் முடிச்சு கொள்றேன் அப்படின்னு எழுதிடுவாரு. தப்தர்ல எல்லாம் எழுதிடுவாரு. வரதட்சணையுடைய லிஸ்ட் போட்டுருவாரு. இன்னது தரணும், இவ்வளவு தரணும், 200 பவுன் தரணும், இத்தனை லட்சம் தந்துடணும், இவ்வளவு சீர்வரிசை தந்துடணும், கட்டிலேற பவுன், மைத்துனர் பவுன் அப்படின்னு ஊருக்கு ஏற்றவாறு, பழக்கத்திற்கு ஏற்றவாறு பெரிய வரதட்சணையுடைய லிஸ்டே இருக்குமா. இதுல ஒன்னே ஒண்ணு எழுத மாட்டான். என்ன? விளக்கு மாறு எழுத மாட்டான். உண்மையான விஷயம். ஏன்னாக்க சாதாரணமா அது விளையாட்டா கூட எடுத்துருக்க கொள்ளக்கூடாது. இப்ப சம்பந்தி வெளியூர் போறாரு, ஏங்க இந்த ஊருக்கு போறேன், அந்த ஊர்ல தென்னை மரத்தினுடைய விளக்குமாறு ரொம்ப நீளமா இருக்கும், அதனால அங்க போறவங்க வாங்கிட்டு வருவாங்க, அதனால நீங்க போறீங்க எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா கூட உடனே பொம்பளைங்க சொல்லுவாங்க, ஏங்க சம்பந்திட்ட வந்து விளக்குமாறு கொடுப்பது விளக்குமாறு வாங்குவது கூடாது அப்படின்னு வீட்டுல பொம்பளை விளக்கம் தருவாங்க. மீதி விஷயத்துக்கெல்லாம் விளக்கம் இருக்காது. விளக்கு மாத்த தவிர மீதி எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கிறான். இவன் வீட்டுல இருக்கிறது போல எல்லாம் வரதட்சணையால் வந்தது. அவனுடைய வயிற்றில் அடித்து பெறப்பட்ட பொருள் என்பதை மறந்துவிட்டு விளக்கு மாத்திரதான் சகுனம் வந்துருச்சு. எதுல சகுனம் வந்துருச்சு? விளக்கு மாத்திர சகுனம் வந்துருச்சு. இந்த விளக்கு மாற்றை வாங்கி வைப்பதினால் நமக்கு முசீபத்து வந்துருச்சுன்னு அதை மட்டும் வேணாங்கிறது. ஏன்? மீதி விஷயத்துல முசீபத்து இல்லையோ? பெண்ணை நீ திருமணம் முடிக்கும் பொழுது அவனுக்கு பொற்குவியலையே நீ கொடுத்தாலும் சரி, அதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீ கொடுத்து திருமணம் முடி என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது எல்லாத்தையும் வரதட்சணையா லிஸ்ட் போட்டு வாங்கிவிட்டு விளக்குமாறுல மட்டும் முசீபத்து இருக்குதுன்னு சொல்ற யார பைத்தியக்காரன் தரமாக்குறது? அப்ப எங்கிருந்து வந்த இந்த மூடப்பழக்கம்? யார் ஏற்படுத்தி வைத்தது? இஸ்லாத்திற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? இதே போன்று பட்டியல் இட்டுக்கிட்டே போகலாம். செல்வம் கொளிக்கணும் அப்படின்றாக்க சுபஹானல்லாஹ். காக்கா எச்சம் போட்டுச்சுன்னா செல்வம் கொளிக்குதான்?
கையில அரிப்பு எடுத்துச்சுன்னா காசு வர்ற மாதிரி இருக்குமா? அது மாதிரி வீட்டுல வந்து பட்டுப்பூச்சி பறந்துருச்சுன்னா அது மாதிரி கண்ணு துடிக்குதா, கருணாக்கு இருக்கா, சிங்கப்பல் இருக்கா, இதெல்லாம் ராசி. ராசி ஒரு கணக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன டெய்லி சில முசீபத்துகள் இருக்கின்றது. ஈமான் கொண்ட முசீபத்துகள். நேரா போய் தமிழ் முரசை வாங்குவான், பிரிப்பான், ராசி பலன் எங்க இருக்குன்னு பார்ப்பான். ஊர்ல இருந்தா தினத்தந்தி தினமலரை வாங்குவான், ராசி பலன் எங்க இருக்குன்னு பார்ப்பான். அல்லது காலண்டரை போய் பார்ப்பான், இன்னைக்கு என்ன ராசி, நமக்கு கடக ராசியா, மிதுன ராசியா, கும்ப ராசியா, என்ன ராசி அப்படின்னு சொல்லி பார்ப்பான். சரி, இந்த ராசினாக்க இது கூடு இது கூடாது, நேரம் அது மாதிரியே போய் அமல் செய்வான். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல் இது. மாற்றாருடைய செயல்பாட்டிற்கு ஒப்பானது, எந்த விதத்திலும் மார்க்கம் அங்கீகரிக்க முடியாதது. அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ சொல்லாத ஒன்று. எங்கிருந்து வந்தது? நான் உண்மையில் அளப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை, ஈமான் என்று சொல்லக்கூடிய நிகரில்லாத ஒரு அறுப்படையை பெற்றுக் கொண்டனா இவ்வளவு கீழ்த்தரமான செயல்பாட்டில் இறங்குவதற்கு யார் நமக்கு துணிச்சல் தந்தது? எங்க ஈமான கொண்டு போய் அடகு வைக்கிறோம்? என்ன நல்லது கெட்டது, பத்திரி கைரிகி